இயேசு கிறிஸ்துவோடைய சமாதானமும் எப்போதும் நாம் ஓடுகிற இந்த புது சிருஷ்டியின் ஓட்டத்துல இனிமேல் மேலும் நம்மை பலன்படுத்தி நம்மை வழிநடத்துமாறு வேண்டி இன்றையோட பாடத்துக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம எச்சில் சபை சார்ந்த சகோதரர்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு ஒரு பாடத்தினோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது த பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவோடைய சமாதானம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு நபரோட வாழ்க்கையில எடுத்துக்கினா கூட இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஒரு லைஃப் சைக்கிள் ஆயிட்டுக்குது. அவங்க ஒரு லைஃப் சைக்கிள்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லும்போது படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், இதே ஒரு லைஃப் சைக்கிள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மாட்டின்னு இருக்கிறாங்க. ஆனா இதுல சக்சீட் ஆயிருக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா சக்சீட் ஆகல. இது என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு டெய்லி ருட்டீன் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு எவ்வளோ அவங்க படிச்சு இல்ல ஒரு பட்டம் வாங்கி இல்ல பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து கூட அவங்கள தனித்துவமா அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொல்றது ஒரு விஷயம் என்னன்னாக்கா அமைதியான ஒரு நிலைமை என்ன பண்றாங்களா தேடி அலையிறாங்க. இன்னைக்கு ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம பார்க்குறோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அவங்கெல்லாம் இப்போ என்ன அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது யோகாவை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆசிரமங்களை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உலகமே எதை நாடி அழிந்து கொண்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த அமைதியான ஒரு சூழ்நிலை, இந்த சமாதானம் இந்த உலகத்துக்கு கிடைக்குமா, யாருக்குன்னா கிடைச்சிருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்துல சமாதானம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. அந்த சமாதானத்தை தேடித்தான் இன்னும் ஒரு ஓட்டமா இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை நம்ம அநேக முறை நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன்னா அப்படின்னு சொல்லும்போது சமாதானம் இல்லைங்களா? அப்போ சமாதானம்ன்றது நம்மளுக்கு இயல்பாவே என்னன்னு நம்மளுக்கு தெரியும், சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஒரு விஷயம், ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானம்ன்ட்டு சொல்றாரு. இது என்ன ஸ்பெஷல்? இயேசு கிறிஸ்து சொல்கிற என்னுடைய சமாதானம், சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு ஒரு விஷயம் என்ன சொல்றாருனாக்கா என்னுடைய சமாதானம், அது உள்ள அடங்கி இருக்கிற பொருள் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இயல்பாகவே சமாதானம் அப்படின்னு இந்த உலகத்துல அது பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சா மாத்திரமே இந்த கிறிஸ்துவோடைய சமாதானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹார்மனி அப்படின்னு சொல்லும்போது ஒரு அமைதி ஆன ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு பார்க்கும்போது ஒப்புரவு ஆக்குதல் அப்படின்னு சொல்லும்போது ரிகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த சமாதானம் என்ற ஒரு வார்த்தையானது நம்ம பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே சமா இன்னொன்னு பார்க்கும்போது தானம் ஒரு சமநிலையை குறிக்குது. இன்னொன்னு தானம் அப்படின்னு சொல்லும்போது அது வழங்குவதை, ஒரு சமநிலையை வழங்குவது தான் என்ன இருக்குதுனாக்கா ஒரு தானமா இருக்குது. ஒரு ரெண்டு நபருடைய சமநிலையை வழங்குவது தான் ஒரு சமாதானமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிலத்துல நம்ம பார்க்கிறோம் இந்த பீஸ்ன்ற ஒரு வார்த்தை பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லத்தீன் ஒரு வார்த்தையில இருந்து ஒரு வரக்கூடிய ஒரு விஷயம். இது என்னன்னு அப்படி பார்க்கும்போது ஒரு அமைதியான சூழ்நிலை. இன்னும் அது மட்டும் இல்லாம என்னன்னாக்கா ஒரு போர் இல்லாத ஒரு நிலைமை. அப்படி இருக்கும்போது நம்ம ஹிப்ரு பாஷையில நம்ம எடுத்துக்கினாக்கா எபிரியர் பாஷையில நம்ம எடுத்துக்கும் பொழுது இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷாலோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஷாலோம்னு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உலகத்துல சொல்லக்கூடிய ஒரு சமாதானம் கிடையாது. ஷாலோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு முழுமை பெற்ற ஒரு நிலைமை, ஒரு முழுமை, கம்ப்ளீட்னஸ், ஹோல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு முழுமை அடைந்த ஒரு நிலை தான் அது என்னன்னாக்கா ஷாலோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதனால தான் நம்ம எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜெஹோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டா ஒரு முழுமை அடைந்தவரா இருக்கிறது யாருன்னு பார்க்கும்பொழுது அது தேவன் மாத்திரமே. நம்ம முழுமை அடைந்தவர்களா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, வி ஆர் இன்கம்ப்ளீட். காட் ஒன்லி இஸ் கம்ப்ளீட். அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்னா ஜெஹோவா ஷாலோம் அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தது நம்ம கிரீக் பதத்துல நம்ம பார்க்கும்போது ஐரனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐரனே அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு சமாதானமான ஒரு செரீனிட்டியை குறிக்கிறது நம்ம பார்க்குறோம். இவங்க இந்த பேரை வச்சிருந்து என்னன்னு பார்க்கும்போது இந்த சமாதானம் கிரீக் பாஷையில எரினே, ஐரீன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தேவதை, அவங்க வணங்குற ஒரு தேவதை ஒரு பேரை கொண்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பைபிள்ல மொழிபெயர்த்து இருக்கிறத நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அப்போ பழைய ஏற்பாடு எந்த மொழியில மொழிபெயர்த்திருக்கிறான்னு பார்க்கும்போது எபிரியர் பாஷையில மொழிபெயர்த்திருக்கிறது.
நம்ம நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கும்போது அது கிரேக்கு மொழியில என்ன பண்ணியிருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க எந்த வார்த்தையை அங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சமாதானத்துக்கு ஐரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா அங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்குறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது சில நம்ம ஒரு ஹிஸ்டரியில இந்த வரலாறுல சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது இந்த சமாதானத்துக்காக சில என்ன இருக்குன்னா அமைப்புகள் உருவாக்கி ஆக்கியிருக்கிறாங்க. அந்த அமைப்புகள் என்ன பண்ணுச்சுனாக்கா இந்த உலகத்துல சமாதானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த அமைப்புகள் வந்தது நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த அமைப்புகள் சில ஒரு சிம்பல்களை கொண்டு வந்திருக்குது, சமாதானத்தினுடைய சிம்பல்கள். இது ஒரு என்னன்னா ஒரு மார்க், ஒரு எம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நான் இயல்பாகவே நம்ம பார்க்கும்போது சமாதானத்தோடைய சிம்பல் என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன என்ன நம்ம சொல்லுவோம், புறா இல்லைங்களா? அப்போ கிறிஸ்தவங்களுக்கு நம்ம வாட்டி நம்ம யூஸ் பண்றது புறா. அப்போ மற்ற மதத்துக்கார என்ன பண்ணுவாங்க, மற்ற உலகத்துக்கார பீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சில சிம்பிள்ஸுங்களை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அநேக சிம்பிள்ஸ் மொழியில் நம்ம பேசுறது என்னன்னு நம்ம பார்க்கும்போது இந்த சைனீஸ் உருவாக்கிக்கிற ஒரு விஷயம், இந்த வாட்ஸ்அப்ல என்ன பார்க்குறோம், எமோஜிஸ் இல்லைங்களா? இது இது ஒரிஜினலா இது வந்தது எங்கன்னு நம்ம பார்க்கும்போது எகிப்து நாட்டுல இருந்து வந்த ஒரு விஷயம். எகிப்து நாட்டுல என்னன்னாக்கா அவங்களுக்கு எழுத்து இல்லை, என்ன இருந்துச்சுன்னா வெறும் அடையாள பாஷையா இருந்தது பார்க்குறோம். அதுதான் ஹைரோகிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது காலம் காலமா அதை பின்பற்றி வந்திருக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ எமோஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ பார்க்கும்போது அங்கே எகிப்துல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காகை வச்சிருப்பாங்க, ஒரு காக்கா வச்சிருப்பாங்க. அந்த சிம்பலை பார்க்கும்போது யாரும் கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க. இல்லை ஒரு கேட் வச்சிருப்பாங்க. அந்த கேட்டுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சகுனத்தை என்ன பண்ணுதுனாக்கா அது குறிக்குது. இது காலகாலமா வந்துட்டு இருக்கிற ஒரு சிம்பலைசேஷன். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நம்மள அறியாம நம்மளுக்கு ஈஸியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த லாங்குவேஜஸ் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிம்பிள்ஸுங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஆனா இதுக்கு உண்டான ஒரு மீனிங் என்ன இருக்குதுனாக்கா உலகத்தரமான ஒரு மீனிங் இதுக்குள்ள இருக்கிறது நம்ம பார்க்குறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கும்போது பிபிடி பண்ணல, அதனால உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருக்கு. ஸோ இதை நீங்க பார்க்கும்போது இந்த சிம்பிளை நீங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? பீஸ்ன்ற ஒரு விஷயத்த அடையாளம் படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது ஹிஸ்டாரிக்கலா இடம் பட்டிருக்கிற ஒரு விஷயம் பீஸ் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்க, ஒரு பீஸ்ன்ற அடையாளத்தை இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முக்கியமா இந்த ஒரு அடையாளத்தை யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குதுன்னு சொல்லும்போது CND அப்படின்னு பார்க்கும்போது CND இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேம்பெயினிங் ஆஃப் நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட், நியூக்ளியர் வெப்பனை உருவாக்க கூடாது அப்படின்ற யூரோப்ல இந்த ஒரு அமைப்பு உருவாக்குன ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு சிம்பலை கொண்டு வந்தாங்க. ஒரு நியூக்ளியர் வெப்பனை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சிம்பல் தான் இந்த சிம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இந்த சிம்பிள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இது இயல்பாகவே எல்லாரும் சொல்றது இல்லைங்களா, பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது இப்போ பார்க்கும்போது கூட ஒரு டினாமினேஷன்ல கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பீஸ் சிம்பிளை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி சொல்லும்போது இன்னைக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவோட ஒரு ரூபத்தை போட்டுட்டு முக்கியமாக நான் பார்க்கும்போது கிறிஸ்டாண்டம்ல அவர் கையை கூட இப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது சில பேர் அந்த காலத்துல என்ன நினைச்சு, 2000 உலகம் அறிஞ்சிடு போல தெரியுது, அதனால 2 காமிச்சிட்டு இருக்கிறாங்க, 2000 போச்சு, இப்ப வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க முக்கியமா இது போட்ட காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு சமாதானமா இருக்கிறது அப்படின்னு போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இது ஆனா ஆக்சுவலா இது பார்க்கும்போது நம்ம 2ஆம் போர் உலகத்தை போர்ல இருக்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைம்ல விக்டர்ன்ற ஒருத்தர் என்ன பண்ணாருனாக்கா இந்த ஒரு சிம்பலை கொண்டு வந்தார். அதுதான் வி இந்த வி சிம்பல் என்னன்னாக்கா விக்டரி ஓவர் நாசிஸ். ஹிட்லர் தான் ஹிட்லரை ஜெயிச்சதுனால என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்த சிம்பலை கொண்டு வந்தாங்க. அப்போ செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இந்த சிம்பலை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க என்னன்னு பார்க்கும்போது பீஸ் இன் பீஸ் அவுட் இப்படிதான் அவங்க விஷ் பண்ணுவாங்க. ஹலோ எல்லாம் விஷ் பண்ண மாட்டாங்க, ஹாயின்னெல்லாம் விஷ் பண்ண மாட்டாங்க. யாருன்னா சந்திச்சாங்கனாக்கா பீஸ் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க குட் பைன்னு சொல்லும்போது பீஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயக்குள்ள தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க புதுசா என்ன பண்ணாங்கன்னா இந்த வேர்ல்டு வார் ஜெயிச்சு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் காலங்க போகும்பொழுது நம்ம பைபிள் ஒரு என்ன இருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள், அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு சிம்பல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா இந்த ஒரு புறா வடிவத்தை கொண்டு வந்தது பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த புறா வடிவத்தை அதோட வாயில நம்ம பார்க்குறோம், இந்த ஓலிவ் பிரான்ச் இருக்கிறது பார்க்குறோம். இது ஒரு பீஸ் சிம்பிளா கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உண்மையா தேவன் இது பீஸ் சிம்பிளுக்கு கொடுத்துருக்கிறாரான்னு பார்க்கும்போது இல்ல, இது பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இது ஒரு பீஸ் சிம்பிளா இது வச்சிருக்கிறது பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது நோவா காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு, நம்மளுக்கு அது நல்லா தெரியும். இன்னும் நம்ம சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மேல அந்த புறா வடிவத்துல பரிசுத்த ஆவி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பீஸ் சிம்பலை இது கொண்டு வந்ததுக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் பீஸ் ஒரு சமாதானத்தை அடையாளப்படுத்துமான்னு பார்க்கும்போது இல்ல.
அப்படி இருக்கும்போது அந்த விக்டர்ஸ் அந்த சிம்பிள் நம்ம பார்த்தோம், அந்த எமோஜி நம்ம பார்க்கும்போது அது முக்கியமா அதோட ஒரிஜினாலிட்டி நம்ம பார்க்கும்போது இந்த பாம் லீஃப், இந்த பாம் லீஃப் கூட இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாம் லீஃப் வந்து என்னத்தை குறிக்குதுன்னா ஒரு ஜெயத்தை குறிக்குது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ரோம அரசாங்கம் இருக்கும் பொழுது, ரோம அதிகாரம் இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யாருன்னா ஜெயம் பட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து கிரீடம் கொடுப்பாங்க. அந்த கிரீடத்தை கூட எதுல செஞ்சிருப்பாங்கன்னா இந்த பாம் லீஃப்ல தான் செஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா ஓலிவ் லீஃப்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கிரீடத்தை செய்து வைப்பாங்க. இது என்ன அந்த ஒரு ஜெயத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது காலம் போக போக சில ஒரு எம்பளம்ஸ் வந்துருச்சு. எம்பளம் அப்படின்னாக்கா அவங்கள ஒரு அமைப்புக்கு ஒரு லோகோ அப்படின்ட்டு. அப்போ இந்த லோகோ கீழே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சிம்பல், அந்த பீஸ் சிம்பல் இப்படி போட்டுறது உண்டு இல்லைங்களா. போட்டுட்டு இந்த பீஸை வந்து அடையாளம் படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம இங்க பாக்குறோம், அதே போல சிம்பிள் இங்க நம்ம இருக்கிறது பாக்குறோம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது, இந்த சிம்பிள் என்னத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இது வந்து உலகத்தரமான ஒரு சிம்பிள் இல்லைங்களா. இங்க வந்து நம்மளுக்கு இந்த ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் அடையாளத்துல இங்க ஒரு சிம்பிள் இருக்குது. ஆனா நீங்க இங்க பாருங்க, அங்க இருக்கிற அந்த இலை நம்ம பார்க்கும் பொழுது அது பாம் லீஃபா இல்ல அது என்ன நம்ம பார்க்கும்போது என்ன என்ன குறிக்குதுங்க, என்ன அதுங்க, கோதுமை மணி இல்லைங்களா. அது கோதுமை மணி அங்க குறிக்கிறது பாக்குறோம். பாருங்க எந்த அளவுக்கு நம்ம உலகத்துல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த பீஸ்ன்றது, இந்த சமாதானன்றதுக்கு எதனா ஒரு அடையாளம் இருக்குதா? தேவன் எதனா ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரா? இல்ல நம்ம எதனா ஒரு அடையாளமா வச்சிருக்கோமா? இப்ப நம்ம சொன்னபடி புறாவை வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைபிளுக்கு எதுல தேவனுடைய வசனம் இந்த மாதிரி எதனா நம்மளுக்கு கொடுத்துருக்குதா சமாதானத்துக்கு அடையாளம் இப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சமாதானம், இன்னைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு ஒண்ணு வேணும். ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு மார்க்குன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னாக்கா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 1 13 எபேசியர் 1 13 14. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த மார்க், எந்த ஒரு அடையாளம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா பரிசுத்த ஆவினால நம்ம முத்திரையை போடப்பட்டிருக்கிறோம். அப்போ we have the mark of the Holy Spirit அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது தவிர வேற எந்த ஒரு மார்க்கும் நமக்கு இல்லை. இந்த ஒவ்வொரு அமைப்பும் ஒரு ஒரு மார்க்கை வச்சுட்டு ஒரு சிம்பிளை வச்சுட்டு அவங்க வழியில போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு மார்க் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். அப்போ முக்கியமா இந்த அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியை தேவன் என்னாக்கத்துக்கு நமக்கு கொடுத்தார். ஏன் தேற்றல்ல வாரலர் அப்படின்னு சொல்லி பரிசுத்தாவிய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சத்தியத்துல வழி நடத்தக்கூடிய ஒரு காரணமாக. அப்போ பரிசுத்தாவி என்ன நம்மளுக்கு செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சத்தியத்துல நம்மள வழி நடத்த விதமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அன்பு, ஒரு அன்பு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நார்மலா ஒரு அன்புன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு அடையாளம் படுத்து, அன்புன்னு சொல்லும் போது எது ஒரு அடையாளம் படுத்தி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதயத்தை காமிச்சிடுவாங்க, ஹார்ட்டை காமிச்சிடுவாங்க, இதுதான் அன்புடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த அன்பு, இந்த சமாதானம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அடையாளமா இல்லாம இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உணர்வா, ஒரு குணலட்சணமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம கலாத்தியர் 5 நம்ம பார்க்கும்போது அங்க என்ன இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியோடைய கனிகள் இருக்கிறது பார்க்கிறோம். எவ்வளவு கனிகள் இருக்குது? 9 கனிகள்ல ஒரு கனி தான் என்னன்னாக்கா இந்த சமாதானம் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவோடைய சமாதானத்துக்கு போறதுக்கு முன்பாக இந்த சமாதானம்ன்றது என்னன்னு நம்ம பார்க்கும்போது ஆதியில இருந்து ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கும் போது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்கத்தோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்னன்னு சொல்லும்போது த கவர்னன்ட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்ப அப்படி இருக்கும்போது அக்கார்டிங் டு காட் என்ன நம்ம பார்க்கும்போது சமாதானம்ன்றது வந்து இது என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடையாளம் படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. சமாதானம்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா அவருக்கு ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அது நம்ம வாசிக்கிறோம் என்னாகமம் 25 10 கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசர் மகன்
பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரம் திரும்பினது. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால் அவனுக்கும் அவன் பின் அவனுடைய சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று என்றார். அப்போ இங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறாங்க, இன்னொன்னு பார்க்கும்போது அங்க இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ தேவனோட உக்கிர கோபம் இந்த ஜனங்கள் மேல வராதபடி தடுக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா இந்த ஆசாரியர்கள். அப்போ இந்த ஆசாரியர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனிடம் ஒப்புரவு ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் பலியினால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவனுக்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஆசாரியர்கள்ட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஆசாரியர்களுடைய அந்த ஒரு கீழ்ப்படிதல், அந்த நடைமுறையை வைத்து தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்க மேல அங்க மனம் இருங்கிறது பாக்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கோபத்தை அங்க திருப்பித்து பார்க்க. அப்படி இருக்கும்போது அங்க என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தேவன் அங்க சமாதானத்தின் ஒரு உடன்படிக்கை அங்க அவங்கள்ட்ட செய்யறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதே போல நம்ம எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 37:26. நான் அவர்களோடு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். அப்போ தேவன் என்ன சொல்றாருனாக்கா அந்த இஸ்ரேல் ஜனங்க மேல சமாதானத்தின் உடன்படிக்கை செய்து அப்படின்னு சொல்லும்போது சமாதான உடன்படிக்கை செய்து அவங்க மத்தியில என்ன பண்றாருனாக்கா அவங்களோட வாசஸ்தலத்தை அங்க அவர் நிர்மிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க சமாதானம் எதை குறித்து அங்க இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கவனன்ட்டா அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு சிம்பிள் இல்ல, எந்த ஒரு அடையாளம் இல்ல, என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு ப்ராமிஸ், அது ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். யார் மத்தியிலன்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்க மற்றும் தேவனோட. அப்போ இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை இத கொண்டு வர்றது யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மீடியேட் பண்றது யாரு, ஒரு மத்தியஸ்தரா இருந்து செய்யறது யாருன்னு சொல்லும்போது அந்த ஆசாரியர்கள்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ தேவனோட நம்ம சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம உலகத்தார இருக்கிற போல அந்த சமாதானம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு இல்லை. சமாதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் சொல்ற அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்பட்டு நம்ம நடக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாருனாக்கா அவரோட கோபத்தை நம்ம மீது என்ன பண்றதுன்னா அவரு காண்பிக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது அவருடைய கட்டளைக்கு கீழ்பட்டு நம்ம நடக்கும் போது தேவனுடைய சமாதானத்தை என்ன பண்றாங்கனாக்கா அந்த இஸ்ரேல் ஜனங்க உணர்த்து பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சமாதானம் அவங்கள்ட்ட நிலைத்து இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தேவனுக்குள்ள இருக்கணும். அப்ப தேவனோட சமாதானமா போகணும் அப்படின்னு சொல்லும்போது தேவன் சொல்றது கேட்டு நடக்கிறது பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதுதான் நம்ம யோபு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஜோபு 21th chapter 13th verse. யோபு 13. 13 21:13. அவர்கள் செவ்வையாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு தூஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். யோபு 21:13. அவர்கள் செல்வவான்களை தங்கள் நாட்களை போக்கி ஒரு தூஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். 21:13. 21:13. அப்படி பார்க்கும்போது இந்த உலக ஜனத்தோடைய ஒரு நிலைமை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் ஒரு மரண தருவாயில அவங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மரண தருவாயில இருக்கிற ஜனங்கள்கிட்ட இங்க சமாதானம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சமாதானம் அங்க இல்லை. அப்ப சமாதானம் எங்க தான் உண்டு, சமாதானம் எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 119 165ஆம் வசனம். Psalm 119 verse 165. நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்வில்லை. அப்போ யாருக்கு சமாதானம் சொல்லும்போது இந்த வசனம் என்ன சொல்லுதுனாக்கா
வேதத்து மீத பிரியமா இருக்கிறவங்ககிட்ட என்ன இருக்குதுனாக்கா தேவனுடைய சமாதானம் இருக்குது. அப்போ வேதத்து மேல பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட என்ன இல்லைனாக்கா சமாதானம் இல்லை. அப்ப யார் மேல பிரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேதத்தின் மேல பிரியமா இருக்கிறவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சமாதானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ வேதத்து மேல பிரியமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது வேதத்தோட ஐக்கியமா இருப்பாங்க. வேதத்தோட ஐக்கியமா இருந்து வேதத்தின் படி நடப்பாங்க. நடக்கும் பொழுது அவங்க என்ன உணரலாம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய அந்த சமாதானத்தை அவங்க உணர முடியும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ தேவனுடைய அந்த சமாதானத்துல நம்ம இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 Jeremiah 17th chapter 9-10. கர்த்தர் என்னை நோக்கி, நீ எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிக்கு செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உளித்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது God searches our heart and examines our mind அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்க ரெண்டு விஷயம், ஒன்று இதயம், இன்னொன்று நம்ம பார்க்கும்போது நம்மளோட சிந்தை. அப்போ இந்த விஷயம் தான் என்ன இருக்குது ரொம்ப முக்கியமா இருக்குது. முக்கியமா நம்ம சிந்தையில நம்ம தேவனுடைய கட்டளைக்கு எந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம், அப்போ எந்த அளவுக்கு நம்ம அது தியானமா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அது வாட்ச்ஃபுல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது அன்புக்குள்ளே சகோதர சகோதரர். அப்போ அப்படி இருக்கும்போது அதை கவனம் நம்ம செலுத்தும் போது நம்ம இதயமானது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது எப்பவுமே இது ரெண்டும் இன்டர் கனெக்டட். என்னன்னு பார்க்கும்போது இந்த ஹார்ட் அண்ட் மைண்ட். அப்போ எது நம்ம சிந்திக்கிறோமோ அது பிரகாரம் என்ன பண்ணுதுனாக்கா நம்ம இதயத்தோட துடிப்பு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பயம் இருக்கும்போது நம்ம இதயம் எந்த அளவுக்கு துடிக்குது, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அது எந்த அளவுக்கு துடிக்குதுன்னு சொல்லி பார்க்குது. இது என்னன்னாக்கா ஒரு உணர்வை ஏற்படுத்துறது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் என்ன பண்ணுறதுனாக்கா ஒருத்தருக்கு ஹார்ட் ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் கேட்டுக்கூட இல்லை ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கேட்டுக்கூட என்ன வந்துருதுனாக்கா ஹார்ட் அட்டாக் வந்துடுது பார்க்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ரெண்டு விஷயம் எதை சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜீவனை சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போ முக்கியமா நம்மளோட இதயத்தையும் நம்மளோட சிந்தையும் நம்ம காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன் இது இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்டு வரும்போது இதை பற்றி தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண போறானாக்கா அவர் பேசுவார். அப்ப அப்படி இருக்கும்போது முக்கியமா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேவனுடைய வசனத்து மீது நம்ம பிரியமா இருந்து நம்ம அவரோட வசனத்தை நம்ம உணர்ந்து அந்த வசனத்தின் படி நம்ம வாழும் பொழுது நம்ம எதை உணர்றோம்னு சொல்லும் போது தேவனுடைய சமாதானத்தை உணர்றோம். எப்போ நம்ம தேவனுடைய சமாதானத்தை உணர்ந்து இருக்கிறோமோ அப்போ நம்மை சுத்தி இருக்கிற விஷயம் எப்படி இருக்குதுனாக்கா சமாதானம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம சமாதானமா வாழணும்ன்றது இது எப்படி இருக்குதுனாக்கா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நாம தேவனுடைய சமாதானத்துக்குள்ள நம்ம இருக்க வேண்டிய அவசியம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லும் போது அன்புக்குரிய சகோதரர் நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Proverbs 16th chapter 7th verse. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். தேவன் செய்யறது பாருங்க, ஒருத்தருடைய வழிகள் அவங்களுக்கு தேவனுக்கு பிரியமாயிடுச்சுனாக்கா தேவனுக்கிட்ட அவங்க சமாதானமா இருக்கும் பொழுது தேவன் பார்க்குறாரு. தேவன் அவங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால அவங்களோட சத்துருக்களையும் தேவன் என்ன பண்றாருனாக்கா இவங்க அவரோட ஜனங்க கூட சமாதானமா போறதுக்கு தேவன் அவர் செய்யறார் இல்லைங்களா. அப்போ நம்ம மற்ற ஒரு சூழ்நிலை கண்டு நம்ம அஞ்சிருத்து பார்க்கிலும் நம்ம நமக்குள்ள இருக்கிற தேவனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உணர்ந்து அந்த சமாதானத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுத்தி இருக்கிற அந்த சத்துருக்களை கூட தேவன் என்ன பண்றாருனாக்கா நம்மளோடு கூட சமாதானமா போகிறதுக்கு அவர் செய்யறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது நம்ம சில நேரத்துல தேவனுடைய சமாதானத்துக்குள்ள இல்லாம நம்ம மற்ற விஷயங்கள்ல என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது சமாதானத்தை தேடிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல சமாதானம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எவ்வளவு அமைப்பு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சமாதானம் கொண்டு வந்துச்சான்னு இல்லை. பார்க்கும்போது நம்ம ஹிஸ்டாரிக்கல் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னபடி நம்ம வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு அதோடைய ரிசல்ட்ஸ் அதோட கான்சிக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மரணம் எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. இதெல்லாம் நினைச்சு மறுபடியும் வார் வரக்கூடாது போர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அமைப்பு உலகத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வந்துச்சான்னு பார்க்கும்போது இல்ல, இன்னும் ஒரு பெரிய ஒரு போரை கொண்டு வந்துச்சு. அதுதான் 1939 செகண்ட்
வேர்ல்டு வார். அது வந்த பிறகு இன்னும் சமாதானம் இருக்குதான்னு பார்க்கும்போது இல்ல, கோல்டு வார் நடந்துட்டே இருக்குது. அதனால யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு லீக் ஆஃப் நேஷன் மாறினது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அந்த யுஎன்ஓ வந்து சமாதானத்தை கொண்டு வருதான்னு பார்க்கும்போது இல்ல, இன்னும் தொடர்ச்சியா வார்கள் போர்கள் ஆயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல சமாதானம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையா அதுக்கு சமாதானம் இல்லை. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேவனே அதுக்கேற்ற வசனத்தை அங்க சொல்றார். நம்ம வாசிக்கிறோம் ஐசாயா 48 அதிகாரம் 22 வசனம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ துன்மார்க்கருக்கு என்ன இல்லைனாக்கா சமாதானம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்துல நீதி இல்லாதவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஒருவனும் நீதிமான் இல்லை. எல்லாருக்குள்ளயும் என்ன இருக்குதுனாக்கா துன்மார்க்கம் இருக்குது. அப்படின்னு துன்மார்களுக்கு என்ன இல்லைனாக்கா சமாதானம் இல்லை. அப்போ இந்த துன்மார்கள் என்ன பண்றாங்கன்னா துர்மார்க்கத்துல போயிட்டு என்ன பண்றாங்கனாக்கா சமாதானத்தை அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க சமாதானம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது சமாதானம் இல்லை. அப்போ நம்மளுக்கு கிளீனா நம்மளுக்கு புரிய வருது உலகத்தின் சமாதானம் எந்த நிலைமையில இருக்குது. அப்போ இந்த சமாதானத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலன்னா பேசல. அவர் எது சொல்றா என்னுடைய சமாதானம். அப்ப அவருடைய சமாதானம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்குதுன்னு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்துல சமாதானம் இல்லை, ஏன் இந்த துர்மார்களுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னு பார்க்கும்போது ரோமர் 3 அதிகாரம் 17 வசனம். சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வந்து சமாதானத்துடைய வழியை என்ன பண்ணலன்னா அறியாம இருக்கிறாங்க. அவங்க அறியாததுனால சமாதானத்தை அவங்க பெறுறது ரொம்ப கடினமா இருக்குது. ஏன்னா அந்த சமாதானத்துக்கு போற வழியை அவங்களுக்கு தெரியல. அவங்கவுங்க சொந்த விருப்பமான ஒரு சமாதானத்தின் வழியை அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சில சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களே உருவாக்கி கொண்டு இருக்கிற ஒரு அமைப்புகள்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனா இதெல்லாம் அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது தேவனுக்கு எப்படி இருக்குதுனாக்கா ஒரு அருவருப்பான நிலைமை. ஆனா உலகத்துல பார்க்கும்போது ஒரு சமாதானம், ஒரு சோஷியல் ஒர்க் இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்துல என்ன பண்றாங்க ஒரு நல்லதா தெரியுது இல்லைங்களா? ஒரு குட் ஒர்க், ஒரு அப்ரிஷியேட்டபிள் அப்படி தெரியுது. ஆனா ஒரு நல்ல விஷயமா இந்த உலகத்துல இருந்தாலும் அது தேவனோட பார்வையில் எப்படி இருக்குதுனாக்கா அருவருப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது இந்த துர்மார்க்கத்துல இருக்கிற அநீதியில இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாதுனாக்கா ஒரு நீதியா அவங்க வர முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நீதி கேட்ட ஒரு வழி அவங்களுக்கு என்ன பண்ணலனாக்கா அவங்களுக்கு தென்படல, அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த உலகத்துல சமாதானத்தை கண்டுபிடித்து இருக்கிறாங்க, சமாதானத்தினோட வழி இங்க இருக்குது, சமாதானம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் நினைச்சுனாக்கா இங்க இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற காரணம் என்ன? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இன்னும் சில விஷயத்தை பார்க்கும்போது நம்ம பார்த்து இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஜனங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பீஸ், சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதுதான் நம்ம வாசிக்கிறோம் எரேமியா 6 அதிகாரம் 14 வசனம். Jeremiah 6th chapter 14th verse. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை பூச்சாய். மேற்பூச்சாய் குணமாக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது சமாதானம் இல்லாத ஒரு இடத்துல என்ன பண்றாங்கனாக்கா தேவனோட ஜனங்கள்கிட்ட சமாதானம் 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 சொல்லிட்டு என்ன பண்றாங்களே அவங்க காயத்தை முழுமையா ஆற்ற முடியல இல்லைங்களா? இன்னும் காயம் என்ன ஆயிட்டு இருக்குதுனாக்கா அதிகமாயிட்டு இருக்கிறது தவிர அந்த காயத்துக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்தது எசேக்கியேல் 13 அதிகாரம் 10 வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண்சுவரை வைக்கிறான், இதோ மற்றொருவன் சாரமில்லாமல் சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாம் அமைதி கொண்டு வர ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு உண்மையான ஒரு தீர்வு கொண்டு வரத்துல ஒரு உண்மையான ஒரு ஒரு பெர்மனன்ட் சமாதானத்தை என்ன பண்ணலனாக்கா அது ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கொண்டு வரத்துல இதெல்லாம் ஒரு மேல்நோட்டமான ஒரு சுயநலமற்ற ஒரு வார்த்தைகள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா அவங்களோட இதயத்துக்குள்ள எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது உண்மையா அவங்க என்னத்தான் விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட சுயநலத்தை தான் என்ன பண்றாங்கனாக்கா அவங்க விரும்புறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த சமாதானம் இந்த உலகம் சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களால இது வரைக்கும் அந்த சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னு சொல்லும்போது சமாதானத்தின் வழி என்னன்ட்டுன்னு அவங்களுக்கு
தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்படி இருக்கும்போது அந்த சமாதானம் எங்க தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தில் நம்ம வாசிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனோட வார்த்தையில பிரியமா இருக்கிறவங்க அந்த சமாதானத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தேவனே ஒரு டைரக்ட் வசனம் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் பார்க்கும்போது, இந்த உலகத்துல சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த உலகத்துல சில ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அமைப்புகள் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சில ஆர்கனைசேஷன்ல போய் சேர்ந்துட்டு ஒரு சோஷியல் ஒர்க் போல ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா செஞ்சுட்டு இருக்கிறது பார்க்குறோம். ஆனா கடைசியா எல்லாம் இந்த உலகமே உணர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் எரேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. இப்போ சமாதான காலத்துக்காக காத்து நின்ற ஜனம் என்ன ஆயிடுச்சுங்களா? பிரயோஜனம் இல்லாம போச்சுங்களா? இல்ல ஆரோக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தாங்களா? என்ன ஆயிடுச்சுங்களா? ஆபத்து. ஆபத்து வந்துடுச்சுங்களா? இதுதான் இந்த உலகத்தோடைய முடிவுன்னு சொல்லிட்டு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்ப அந்த முடிவுல அவங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, எங்க சமாதானம் கிடைக்கும், எங்க ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எங்க சமாதானம் கிடைக்கும், எங்க ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள என்ன வரும்னா அந்த ஒரு கேள்வி எழுதும். இப்போ ஒரு சமாதானம் வேணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி, இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம போனோம்னாக்கா நம்ம எங்க போவோம்? கேஇபி கிட்ட போவோம் இல்லைங்களா? இந்த ஒரு தாட் வந்து நம்மளுக்கு கிளீனா தருது இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு மனுஷர்களுக்கு இன்னைக்கு சமாதானத்துக்கு போற ஒரு வழி என்னன்னாக்கா அவங்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு கிளீனா தெரியும் இது எலக்ட்ரிசிட்டின்னு நம்ம கேஇபி கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இங்க சமாதானம் நான் யாருக்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது சமாதானம் இருக்கிறவர்கிட்ட தான் போக முடியும். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் ஐசையா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தருத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்போ இயேசு கிறிஸ்து யாருங்களா? சமாதான பிரபு இல்லைங்களா? இந்த சமாதான பிரபுவால தான் என்ன பண்ண முடியும்னாக்கா இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியும் இல்லைங்களா? சமாதான பிரபு. அப்ப சமாதான ராஜா யாருன்னு சொல்லும்போது நம்ம பிதாவாகிய தேவன். அப்ப இயேசு கிறிஸ்து பிரபுன்னு சொல்லும்போது ராஜகுமாரன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவனோட அனைத்து முழுமையும் யாருக்குள்ள இருந்துச்சுன்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்துச்சு. அவர் இந்த உலகத்துல பேருக்கு பிறந்து இருக்கும் பொழுது அங்க என்ன பண்ணாங்க? தூதர்கள் வந்து ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க அங்க இருக்கிற மீட்பர்களுக்கு. என்ன முதலாவது அங்க அறிவித்த ஒரு சுவிசேஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் லூக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னத உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். துதித்தார்கள். அப்போ உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில் உள்ள இருக்கிற மனுஷர்களுக்கு சமாதானம். ஆனா இந்த ஒரு வசனத்தை நம்ம கிளீனா நம்ம படிக்கும் போது இந்த தமிழ்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா வேற மாதிரி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. ஆனா இது நம்ம கிளீனா நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ்ல எப்படி வருது அப்படின்னு சொல்லும்போது glory to God and peace to men with whom he is pleased. அப்போ தேவனுடைய சமாதானம் யாருக்குனாக்கா தேவன் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவர்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. யார்கிட்டனா இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா அது வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷ் லூக் 2nd chapter 14th verse. wisdom and peace on earth for all those pleasing him. for all those pleasing him. அப்போ தேவனுக்கு பிரியப்பட்டு இருக்கிறவங்க ஜனங்களுக்கு என்ன இருக்குதுனாக்கா சமாதானம் இருக்குது நாங்க சொல்லியிருக்கிறாரு. உலக ஜனத்துக்கே சமாதானம் சொல்லிட்டாங்க சொல்லல. அப்போ உலக ஜனத்துக்கே சமாதானம் சொல்லியிருந்தாக்கா இந்த வசனம் என்ன ஆயிடும்னாக்கா பொய் ஆயிடும். என்ன அப்படின்னு சொல்லும்போது துர்மார்க்கமாக இருக்கிற இந்த ஜனங்கள்ட்ட என்ன இல்லைனாக்கா சமாதானம் இல்லை. அப்போ உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, இந்த பூமியில் இருக்கிற தேவனுடைய பிரியமா இருக்கிற அந்த ஜனங்களுக்கு என்ன இருக்குதுனாக்கா சமாதானம். இப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியும் யாருக்கிட்ட சமாதானம் இருக்குதுனாக்கா தேவன் மேல பிரியமா இருக்கிறவங்கள்ட்ட, தேவனோட வசனத்து மேல பிரியமா இருக்கிறவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த சமாதானம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு நற்செய்தி, ஒரு சுவிசேஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் துவங்கி, தே தே
எல்லோரும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தின் சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இயேசு கிறிஸ்து மூலியமா வந்திருக்கிற அந்த சுவிசேஷம் பார்க்கும்போது ஒரு சமாதானத்தின் ஒரு சுவிசேஷமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ சமாதானன்றது என்னன்னாக்கா ஒரு சுவிசேஷமா, இட் இஸ் அ காஸ்பல். பீஸ் இஸ் அ காஸ்பல். அப்போ அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். இது சமாதானம்னா என்ன? அப்போ இயேசு கிறிஸ்து என் சமாதானம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இவ்வளோ காரியங்கள் நம்ம சமாதானத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்போ இந்த சமாதானம் இயேசு கிறிஸ்து சொல்றது இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிற சமாதானம் இல்லை, இந்த உலகம் ஏன்னா அறிந்து கொண்டிருக்கிற அந்த சமாதானம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டிய அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 27 நீங்கள் என்னை சிநேகித்து சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்க பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது என்னுடைய சமாதானத்தை என்ன பண்றானாக்கா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற சமாதானத்தை போல இல்லை. அப்ப என் சமாதானம் உலகத்துல இருக்கிற சமாதானத்தை போல இல்லை. என்னுடைய சமாதானம் எப்படி இருக்குதுனாக்கா இட் இஸ் எ ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகையினால அவருடைய சமாதானத்தை கொடுக்கறதுனால ஒரு விஷயம் அங்க அவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லும்போது இயல்பா எல்லார் மனுஷர்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம், உங்களோட இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குறைவு. இந்த குறைவு இல்லைனாக்கா நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அந்த ஒரு சமாதானத்துக்குள்ள நம்ம வந்துடலாம். அப்படி இருக்கும்போது சில ஒரு நிகழ்வு இயேசு கிறிஸ்துவோடைய முதல் வருகையில சில ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம பார்க்கும்போது அங்க படுகுல இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, அந்த படுகுல ஒரு சீஷர்கள். அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருனாக்கா நித்ரியா இருந்தாரு. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு புயல் சுழல் காற்று அங்க வந்தது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்படி இருக்கும் பொழுது அங்க இருந்த அந்த சீஷர்களுக்கு உண்டான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதட்டம், ஒரு பயம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லும்போது எங்க செத்துருவோமோ அப்படின்றது இல்லைங்களா? அந்த ஒரு பயம் அந்த ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஏன் இந்த பயம் அந்த பதட்டம் அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலைய பார்த்துட்டாங்க. அந்த சூழல் காற்ற அவங்க பார்த்தது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். ஆனா யாரை பார்க்கல? அங்க இயேசு கிறிஸ்துவ அவங்க பார்க்கல. இதே தான் பேதுரு கடல் மீது நடந்து வரும்போது கூட பாருங்க, ஒரு கடல் மீது நடந்து வருது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஆனா அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருனாக்கா அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்திருக்காரு. அப்படி இருந்து கூட அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அவர் எப்படி நடுகிறார் அப்படின்றது தான் அவருக்கு பார்க்கிறோம் இல்லைங்களா? அவரு கடலை பார்த்துட்டார், அங்க இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது அவர் அங்க மூழ்கி போனது பார்க்கிறோம். அப்போ அந்த படகுல இருக்கிறவங்களும் சரி, கடல் மேல நடந்து வந்த பேதுருக்கிட்டும் சரி, ஒரே வார்த்தை இயேசு கிறிஸ்து பயன்படுறார். என்ன பயன்படுத்துறாருன்னு சொல்லும்போது குறைவுள்ள விசுவாசம் இல்லைங்களா? லிட்டில் மென் ஆஃப் லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்ப இந்த குறைவுள்ள விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த குறைவுள்ள விசுவாசத்தை இன்னொரு இடத்துலயும் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்னன்னு சொல்லும்போது கடுகளவு விசுவாசம். அப்ப யோசிச்சு பாருங்க, இது ரெண்டும் சின்னதுதான். குறைவுள்ள விசுவாசம் இவங்ககிட்ட இருக்குது, இன்னொன்னு பார்க்கும்போது கடுகளவு விசுவாசம். இந்த கடுகளவு விசுவாசம் ஒரு மலையே என்ன பண்ணுதுங்கன்னாங்க அது பெயர்த்து போடும். அதே போல இங்க குறைவுள்ள விசுவாசம் என்ன பண்ணுதுனாக்கா மலை போல ஒரு விசுவாசத்தை கூட, மலை போல இருந்த அந்த பரிசுத்தமான ஒரு விசுவாசத்தை கூட என்ன ஆயிடுதுனாக்கா ஒரு அத நம்மளுக்கு என்ன ஆயிடுதுனாக்கா அது ஆடிடுதுன்னு சொல்லிப்பா. என்னன்னு சொல்லும்போது விசுவாசம் என்ன ஆயிடுது? விழுந்துருது. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அந்த விசுவாசத்துல இருந்து விழுகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா அந்த இதயத்துல வந்திருக்கிற அந்த பயம். ஏன் இந்த பயம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, முதலாவது நம்ம சிந்தையில ஏற்படுகிற சந்தேகங்கள். எப்போ நம்மளுக்குள்ள அந்த சந்தேகங்கள் வருதோ அடுத்தது நம்மளுக்குள்ள என்ன வந்துடும் சொல்லும் போது பயம் வந்துடும் இல்லைங்களா? இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுதுனாக்கா இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரூத்ல இருக்கும்போது கூட ரொம்ப கான்ட்ரவர்ஷியான ஒரு சப்ஜெக்ட்ஸ் இல்லைங்களா? இருக்குதா இல்லையா, வந்துடுச்சா வரலையா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது இது நம்மளுக்குள்ள என்ன வந்துடுனாக்கா நம்மளோட விசுவாசத்தோட தடமாட்டம் வந்துடுது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ தேவன் அவர் கட்டளையிட்டபடியே அது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது தாமதித்தினாலும் அது உடனே நடுக்கம் சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது அதை பற்றி நம்ம ஆராய்த்தோம்.
இல்ல அதை பத்தி நம்ம கவலைப்படுறதும் நம்மளோட வேலை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இங்க நம்ம பார்த்தோம் அந்த அப்போஸ்தலர்கள் அந்த படகுல இருக்கும் பொழுது அவங்களோட சூழ்நிலை அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்காம அந்த சூழ்நிலையை அவங்க பார்க்கும் பொழுது என்ன வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த பயம் வந்துடுச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லும்போது குறைவுள்ள விசுவாசம், குறைவுள்ள விசுவாசமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி இருக்கும்போது முக்கியமா தேவனுடைய அந்த சமாதானத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள என்ன இருக்குது, என்ன இருக்காது, பயம் இருக்காது. நம்மளுக்கு இன்னொன்னு என்னன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை கண்டு நம்ம கலங்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் தேவன் கலங்குறதுல, ஏன் தேவன் பயப்படுறதுல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது God knows the end in the beginning இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது அவர் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அவரோட திட்டத்துக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அவரோட பிள்ளைங்களுக்கு அவர் என்ன பண்றாருனாக்கா அவரோட திட்டத்தை சொல்லாம எந்த ஒரு விஷயமும் அவர் என்ன பண்றது இல்ல, அவரு செய்யாத போது அவரோட திட்டத்தை அறிந்திருக்கிற நாம் ஏன் நமக்குள்ள சந்தேகங்கள், ஏன் நமக்குள்ள அந்த பயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி நாம் அவருடைய சமாதானத்துக்குள்ள நம்ம இல்லாத காரணத்தினால. அப்ப அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து முதல் வருகையில அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் எதை குறித்தும் அவர் என்ன பண்ணலனாக்கா அவரு கலக்கம் அடையவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவரு தேவனுடைய அந்த சமாதானத்துக்குள்ள அவரு இருந்தார். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல அவருக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் அவருக்கு வந்துச்சு. அந்த சிலுவை மரணம் மாத்திரம் இல்லாம அவர் பிறப்பிலிருந்து தொடங்கி அவர் எவ்வளோ கஷ்டம் அவருக்கு இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, எதை குறித்து அவர் என்ன பண்ணலனாக்கா அவருக்கு கவலைப்படவே இல்லை. அவருக்கு எந்த வேலையை அவர் இங்க வந்தாரோ அந்த வேலை செய்யறது மாத்திரமே அவருடைய குறியா அவர் இருந்தது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதே தான் அவர் என்ன பண்றாருனாக்கா நான் அவருடைய சீஷர்களுக்கு அவர் கொடுக்க விரும்புறாரு, நமக்கும் அவரு கொடுக்க விரும்புறாரு. என்ன அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர. அப்ப அப்படி இருக்கும்போது அவருடைய சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா நான் பார்க்கும்போது இன்னொரு இடத்துல கூட அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் உங்களுக்கு என்னத்துக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னாக்கா நீங்க என்னோட சமாதானத்துல இருக்கிறதுக்காகவே இவ்வளவு விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இல்லைங்களா? அவங்க இன்னும் என்ன புரிஞ்சுக்கலனாக்கா அந்த சமாதானத்தை அவங்க உணரவே இல்லை. எப்போ இயேசு கிறிஸ்துடைய சமாதானத்தை உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் அந்த சமாதானத்தை உணர்ந்தாங்க. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு என்ன அப்படின்னு சொல்லும்போது உலகத்துல என்ன இருக்குது, உபத்திரவம். உபத்திரவம் உண்டு. ஆனா அந்த உபத்திரவத்தை அவர் என்ன பண்ணிக்கிறாருனாக்கா இந்த உலகத்தை என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்போ ஜெயம் கொண்டிருக்கும் பொழுது அவரு மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது நாமும் என்ன பண்ணணும்னாக்கா இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளணும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயம் கொள்ள ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவன் ஒருத்தர் தான். இயேசு கிறிஸ்துவோடைய வீக்னஸும் சரி, இயேசு கிறிஸ்துவோடைய ஸ்ட்ரென்த்தும் சரி யாருன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன். அப்ப அப்படி இருக்கும்போது அவருடைய சமாதானத்துல அவர் இருந்தபடினால அவர் என்ன பண்றாருனாக்கா அப்ப என்னுடைய சமாதானம் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் ஒருவரே. அப்போ பிதாவாகிய தேவனுடைய அந்த சமாதானம் அவர் என்ன பண்றாருன்னு நம்மளோடு கூட பகிர்ந்துக்கிறார். அப்போ இந்த சமாதானம் சொல்லும் பொழுது நான் அவ்வளோ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்தோம், அந்த மாதிரி ஒரு சமாதானம் இல்லை. அப்போ இங்க இயேசு கிறிஸ்து சொல்ல போற ஒரு சமாதானம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு 2 விஷயம் இருக்குதுங்க. ஒன்னு பார்க்கும்போது ஒன்னு ரிகன்சிலியேஷன், இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது ரிகன்சிலியேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒப்புரவாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது பாவத்தினால இந்த உலகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தேவனை விட்டு தூரம் போனது இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு அடையாளமா தேவன் கொண்டு வந்தார். அது என்னன்னு சொல்லும்போது இந்த ஆசாரிப்பின் கூட அதில் பார்க்கும்போது இந்த பலிகள் மூலியமாக என்ன ஆயிட்டாங்கன்னா ஒரு டெம்பரவரியா அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா தேவனுக்கிட்ட வர்றது ஒரு வாய்ப்பு உண்டானது. அப்ப அப்படி இருக்கும்போது நித்தியமா தேவனுக்கிட்ட வர வேண்டிய ஒரு வாய்ப்பு ஒரு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதுதான் இந்த ரிகன்சிலியேஷன், இது ஒரு சமாதானத்தினுடைய ஒரு அர்த்தம். இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது இந்த டிவைன் பிளான்ல நம்ம பார்க்கும்போது இந்த 7ஆம் நாள் நம்ம பார்க்குறோம். 7ஆம் நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காட் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படின்னா தேவனுடைய ஒரு இலைப்பாறுதல். அப்போ அந்த 7th டே நம்ம பார்க்கும்போது இந்த ஃபுல் டிவைன் பிளானே எதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த 7th டேக்குள்ள இருக்குது. அப்போ இன்னொன்னு பார்க்கும்போது இந்த சமாதானம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்கும்போது சாபத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாபத்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த சாபத்து நாள்ல என்ன செய்யணும், ரெஸ்ட்.
இப்ப அந்த ரெஸ்ட் கூட நம்ம பார்க்கும்போது உண்மையா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ரெஸ்ட் வந்து ஏதோ தூங்குறதும் இல்ல உறங்குறதும் மாத்திரம் இல்லாம அந்த சாபத் ரெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க தியானிக்கிற அந்த ஒரு நாளை கொடுக்குறது. அப்ப அப்படி இருக்கும்போது தேவன் வந்து அவருடைய வேலையெல்லாம் முடித்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருனாக்கா அவரு அவர் ரெஸ்ட் பீரியட்ல அவர் போயிட்டாக்கா அவர் ரெஸ்ட் பீரியட் போயிட்டா ஓய்ந்து இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. இங்க ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதுக்கு முன்பாக இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவரு எப்படி பிதாவாகிய தேவனோட நம்மை சமாதானம் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளை பரலோகத்து உள்ளவைகளை யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஒப்புரவு ஆக்குறது யாரோடு கூட ஒப்புரவு ஆக்குனார் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனோட. எப்ப நம்ம பிதாவாகிய தேவனோட ஒப்புரவு ஆகுறோமோ அப்போ மாத்திரமே அவங்க மாத்திரமே தேவனுக்கு யார் எப்படி இருக்கிறாங்கனாக்கா பிரியம் உள்ளவர்களா இருக்கிறவங்க. அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னாக்கா தெய்வ சமாதானத்தை அவங்க உணர முடியும். அவங்க மட்டும்தான் தேவனோட இலை பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும் சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ தேவன் இந்த இயேசு கிறிஸ்து இந்த முக்கியமா இந்த உலகத்துல வந்து அவர் அறிவித்த ஒரு சுவிசேஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமா அவர் வந்த ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒப்புரவாக்குதல் அப்படின்னு சொல்லும் போது பிதாவாகிய தேவனோட நம்ம சேர்க்கிறது இல்லைங்களா. இதுதான் அடையாளம் படுத்தி அந்த பழைய ஏற்பாடுல நம்ம ஆசாரிப்பின் கூடத்துல பார்த்துட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா. இந்த ஆசாரிப்பு ஒரு கூடாரத்தில் நம்ம பார்த்த ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளுக்கு பிரதான ஆசாரியாரா கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து. அவரு தான் என்ன பண்றாருனாக்கா நம்ம பிதாவாகிய தேவனோட நம்மை ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு சமாதானம் இல்லைங்களா. அப்போ பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்க்கும்போது ஒரு சமாதானத்தோடைய அடையாளமா இருக்குதுன்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது அங்கேயும் சில பிரிவினைகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லும்போது யூதர்கள் இன்னொன்னு புறஜாதிகள். இவங்க மத்தியில கூட என்ன இருந்துச்சுனாக்கா ஒரு தடுப்பு சவுறு அங்க இருந்தது பார்க்கிறோம். இது கூட கிறிஸ்து இயேசு மூலியமாக தான் இந்த தடுப்பு சவுறு என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒடித்து எரியப்பட்டது. இன்னைக்கு 2 பேருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது அந்த சபைக்குள்ள போறதுக்கு. இன்னைக்கு புறஜாதிகளும் இருக்கட்டும் யாருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களும் இருக்கட்டும் இவங்க 2 பேருக்கு என்ன இருக்குதுனாக்கா அந்த ஒரு அழைப்பு போயிருக்குது. இந்த சபை அழைப்புக்குள்ள அவங்க வர்றதுக்குரிய ஒரு காரணம் அது நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 2:14. எப்படியெனில் அவர் நம்முடைய சமாதானக்காரராகி இரு திரையாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. அப்போ இரு திருத்தார் அப்படின்னு சொல்லும் போது யார் அவங்க இரு திருத்தார் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு யூதர்கள் இன்னொன்னு பார்க்கும்போது புறஜாதியார். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒன்றா சேர்த்துட்டார். அது என்ன சவுறு அந்த தடுப்பு சவுறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கிற தேவனுடைய பிரமாணங்கள் இல்லைங்களா. அந்த பிரமாணங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றியதுனால இனிமே ஏதோ ஒரு பிரமாணமும் இல்ல. இன்னைக்கு புறஜாதியார் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நாமே எப்படி இருக்கிறோம் பிரமாணமா இருக்கிறோம் சொல்லிட்டு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நம்ம ஞானஸ்தானத்துல நம்ம வரும்போது நான் என்ன நிறைவேற்ற நம்ம சொன்னோமோ தேவன் அதுதான் பாக்குறாரு. நீ சொன்ன விஷயத்த என்ன பண்ண நீ நிறைவேற்றுன்னு தான் சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம சொன்னதே நம்ம நிறைவேற்றலைனாக்கா அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற கட்டளையை நம்ம எப்படி நம்ம நிறைவேற்ற முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த ஒரு அந்த ரெஸ்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா அவர் முதலாவது நம்மை பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாக்கி நம்மை பிதாவாகிய தேவனுடைய அவருடைய இலை பாறுதலுக்குள்ள நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது தான் இயேசு கிறிஸ்துவோடைய வேலையா இருந்தது இல்லைங்களா. இதுதான் அந்த சமாதானத்தோடைய ஒரு காரியம். என்ன அப்படின்னு சொல்லும் போது முதலாவது பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாகணும். ஒப்புரவானவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய இலை பாறுதலுக்குள்ள நம்ம போய் சேரணும். அந்த இலை பாறுதல் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா நம்ம சொல்லும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரி தேவனுடைய ராஜ்யம் சொல்லிட்டு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்ப தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து கிட்ட அங்க கேட்கறாங்க. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நினைக்கிற மாதிரி தேவன் ராஜ்யம் இல்ல. இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் என்று தேவனோட ராஜ்யம் என்ன ஆகாது வராது. தேவனோட ராஜ்யம் எங்க இருக்குது உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களா நம்மளே மாத்திக்கலனாக்கா நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களா நம்ம வாழ்றதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும்.
we should learn to live like the citizens of heaven அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லும் போது கிளீனாக நம்ம அது புரிஞ்சுக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாய் இல்லைங்களா, அந்த நாய் வந்து என்ன பண்ணுச்சுனாக்கா, நான் மனுஷன் ஆகணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு என்ன பண்ணுறானாக்கா, ஒரு ஒரு சாமிஜி வச்சுக்கோங்களேன், அவர் வந்துட்டு போயிட்டு இந்த நாய் கேட்குது நான் வந்து மனுஷன் ஆகணும். அப்போ இந்த சாமிஜி என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த நாய்க்கு வந்து சரி அப்படியே ஆகணும்னு சொல்லிட்டு மனுஷனை பண்ணிடுறாரு. பண்ணிட்ட பிறகு இதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது, ஓ நான் மனுஷன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாய் என்னென்னலாம் குணம் செய்யுமோ அதே போயிட்டு என்ன பண்ணுதுனாக்கா மனுஷனாயிட்டு அவர் செய்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஜனங்க அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லாம் கேலி பண்ணுவாங்க, இல்லை கல்லை தூக்கி அடிப்பாங்க, இல்லை திட்டுவாங்க. அப்போ இப்படியெல்லாம் நடந்த பிறகு அது அவர் திருப்ப சாமிஜிக்கிட்ட வந்து சொல்றாரு, எல்லாரும் என்ன கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, இது பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நான் மனுஷனா தான் மாறி இருக்க தவிர இன்னும் நாய்க்குள்ள குண லட்சணம் எனக்குள்ள அப்படியே இருக்கிறதுனால யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொன்னாரா, சரி நீ நாயா இருக்கும் போதே நீ என்ன பண்ணுனாக்கா மனுஷனா வாழ்றதுக்கு நீ பழகிக்கோ, அப்ப நான் உனக்கு மனுஷ சாயல் உனக்கு கொடுக்கும் பொழுது நீ எப்படி மனுஷனா இருக்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க உங்க தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்தை நம்ம இன்னும் ஃபீலே பண்ணல, நம்ம இன்னும் உணர்வே இல்லை. அந்த ராஜ்யத்தோட ரகசியத்தை நம்ம அறிவே இல்லை. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சில நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு யெகோவா விட்னஸ் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எப்பவுமே கேரி பண்றது என்னன்னு பார்க்கும்போது ஒரு புத்தகத்தை தான் கேரி பண்ணுவாங்க. இப்போ பைபிளை விட அவங்களுதுன்னு ஒரு சொந்த புத்தகம் இருக்குது, அதுல ரொம்ப பிக்சர்ஸுங்க இருக்கும். தேவனோட ராஜ்யம் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிக்சர்ல ஒரு பெயிண்ட் என்ன பண்ணா ஒரு வரைபடத்தை எடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நம்ம தேவனோட ராஜ்யத்தை பார்க்க முடியுமானாக்கா இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லும்போது தேவனோட ராஜ்யம் வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயம். அதுதான் சொன்னேன், இது பரலோகத்தின் நிழல், ஒரு சாயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசாரப்பின் கூடாரத்தை கொடுத்தார். அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு கண்ணால நம்ம பார்த்து ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, அது ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அந்த உணர்வு தான் யாருக்குள்ள இருந்ததுன்னு சொல்லும் போது கிறிஸ்து இயேசுக்குள்ள அங்க இருந்தது. இதே தான் அப்போஸ்தலர் பவுல் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கத்துக்கினேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்களா. அப்ப எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கத்துக்கினேன். இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன பார்த்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி இமிட்டேட் மீன் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவா மாறி இருக்கணும் இல்லைங்களா, கிறிஸ்துவ எந்த அளவுக்கு அவர் உணர்ந்து இருக்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாமே என்னால கூடும் அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு வார்த்தைனாக்கா, எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவ அவரு வாழ்ந்திருக்கிறாரு இல்லைங்களா. கிறிஸ்துவ அவரு தெரிந்து மட்டும் இல்லாம கிறிஸ்துவ அவர் வாழ்ந்திருக்கிறார், கிறிஸ்துவோடைய சமாதானத்தை அவரு உணர்ந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சமாதானத்துல கிறிஸ்துவோடைய சமாதானத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, இப்ப தேவனுடைய சமாதானத்தில் இருக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சமாதானம் கிறிஸ்து வந்து என்னுடைய சமாதானம் சொல்லும் பொழுது அது ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுது. ஒண்ணுன்னு பார்க்கும்போது நம்ம பிதாவாகிய தேவனை ஒப்புரவு ஆக்கி கொண்டிருக்கோம். எப்போ ஒப்புரவு ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஞானஸ்தானத்தின் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒப்புரவாக்கியிருக்கோம், இல்லை நம்ம உறுதி பெற்றிருக்கிறோம், அவரோடு கூட ஒப்புரவாக்கியிருக்கோம் சொல்லிட்டு இல்லைங்களா. அப்போ எப்போ நம்ம ஞானஸ்தானம் பெற்றோமோ அப்போ நம்மளுக்கு ஒரு மார்க் கொடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி என்னத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது சத்தியத்துல வழி நடத்துறதுக்கு. எந்த வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்மளுக்கு சமாதானத்துக்கு போற வழி நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த உலகத்துக்கு வந்து சமாதானம் போறதுக்கு வழி தெரியாததுனால அங்க சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தை வாசிச்சோம். இன்னைக்கு சமாதானத்துக்கு போற வழி யாரு அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து மாத்திரமே, நானே வழின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் மூலியமா தான் அந்த சமாதானத்துக்கு போற வழி. அப்போ எந்த சமாதானம் அப்படின்னு சொல்லும் போது பிதாவாகிய தேவனுடைய இலை பாறுதல். அப்ப பிதாவாகிய தேவனோட இலை பாறுதலுக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம இருக்கிறதே எதுக்குள்ளதான் இருக்கிறோம், தேவனோட இலை பாறுதலுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா தேவனோட இலை பாறுதல உலகமும் உணரல, தேவனோட பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணனாக்கா இன்னும் முழுமையா உணரல. அதனாலதான் அந்த ஒரு வார்த்தை ஷாலோம் அப்படின்னு சொல்றாங்க, ஜெஹோவா ஷாலோம். we still did not feel the ஜெஹோவா ஷாலோம். யெகோவா ஷாலோமை இன்னும் நம்ம என்ன பண்ணலனாக்கா உணரவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஷாலோம்னு சொல்லும்போது முழுமை, கம்ப்ளீட்னஸ், ஹோல்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜெஹோவாவோடைய அந்த ஒரு எதுனாக்கா அந்த ரெஸ்ட், அவருடைய அந்த ஓய்வு தான் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ரெஸ்ட், அந்த ஒரு ரெஸ்ட் பீரியட் நம்ம என்ன பண்ணலனாக்கா இன்னும் நம்ம வராததுனால நம்ம எப்படி இருக்கிறோம்னாக்கா இன்னும் நம்ம அந்த பழைய நிலைமையிலே நம்ம இருக்கிறோம். இப்ப பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாயிட்டோம். ஒப்புரவாயிட்டு பரிசுத்த ஆவி மூலியமாக நம்ம சத்தியத்துல நடந்து கொண்டு இருக்கிறோம். எங்க போயிட்டு நம்ம சேரணும், அந்த இலை பாறுதலுக்குள்ள
போய் சேரணும் இல்லைங்களா? இதுதான் அந்த கானான் தேசத்துக்கு நடந்தது இல்லைங்களா? மோசே என்ன பண்றாரு, அங்க கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போகும்பொழுது அந்த கானான் தேசத்துல தான் இவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இலை பாறுதல். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த இலை பாறுதலுக்குள்ள நம்ம போனோம்னாக்கா, ஆனா இவங்களுக்குள்ள அந்த போராட்டம் இருந்துச்சு வனாந்தரத்திலே. என்ன அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அந்த கானான் தேசத்தை பார்க்கல. அப்போ இவங்களுக்கே உண்டான அபிப்பிராயத்தினால என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வனாந்தரத்துல எல்லாமே செத்து போயிட்டாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க எதுவுமே இந்த கண்ணால லிட்ரலா பாக்குறது ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த கானான் தேசத்துடைய என்ன இருக்குன்னா அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இல்ல. அவங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் வர வேண்டியதுக்காகவே தேவன் என்ன பண்ணாருனாக்கா 40 வருஷம் அவங்களுக்குள்ள அந்த இடத்துலயே அவங்கள கொண்டு வந்தது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால இன்னைக்கு தேவன் என்ன ஒரு அழைப்பு நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அவரோடு கூட ஒப்புரவாகணும், அவரோட இலை பாறுதலுக்குள்ள நம்ம சேரணும். இதுதான் இந்த கிறிஸ்துவுடைய அந்த சமாதானம். இந்த ஒரு அழைப்பு தான் அந்த பழைய ஏற்பாடுலயும் சொல்லப்பட்டுச்சு, புது ஏற்பாடுலயும் சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்து உங்களுக்கு சமீபமாயிருந்து அவர்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இப்போ அவர் சமாதானத்தின் சுவிசேஷம் யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது தூரமா இருக்கிறவங்களுக்கும் சமீபமா இருக்கிறவங்க. தூரமா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருக்கிற உலக ஜனங்கள். சமீபமா இருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கான்செக்ரேட்டட், அப்புறம் இன்னொன்னு இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது முக்கியமா தேவனோட கூட ஒப்புரவு ஆகிறதுக்கும் தேவனோட இலைப்பாறுதல்ல போய் சேர்த்துக்கும் இந்த ஒரு அழைப்பு சமீபமா இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது, தூரமா இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதே தான் பழைய ஏற்பாடுல சொல்லப்படுது. நம்ம வாசிக்கிறோம் ஐசாயா 57ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம லாஸ்ட் நம்ம படிச்ச ஒரு வசனம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, சமாதானத்துக்காக காத்திருந்தோம், சமாதானம் இல்ல, குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்டு இருந்தோம், ஆபத்து வந்துடுச்சு. ஆனா இங்க தேவன் என்ன பண்றாருனாக்கா நான் குணமாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு குணமாக்குறாருனாக்கா சமீபமா இருக்கிறவங்களையும் சரி தூரமா இருக்கிறவங்களுக்கும் சரி தேவன் அந்த குணமாக்குறத அவர் கொடுக்கிறார். அப்ப அந்த குணமாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவுடைய சமாதானத்துக்குள்ள வரணும். அதனால தான் அநேக முறை இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் குணப்பட்டவர் யாரெல்லாம் குணப்படுத்தினாரோ அவர் சொன்ன ஒரு விஷயம்னாக்கா சமாதானத்தோட போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. கோ இன் பீஸ்ன்னு அவரு சொல்றாரு. ஏன்னா இது அநேக முறை என்ன பண்ணிட்டு வர்றாருனாக்கா எல்லாருக்கும் அது உணர்த்துட்டே வர்றாரு. என்னன்னு சொல்லும்போது சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 விஷயம், ஒண்ணு தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாக்குதல், இன்னொன்னு பார்க்கும்போது ஒப்புரவாயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம அவரோட இலைப்பாறுதலுக்குள்ள போயிடணும். அந்த இலைப்பாறுதலுக்குள்ள போகிறதுக்காக தான் தேவன் என்ன நம்மளுக்கு இந்த ஒரு அழைப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது தேவனோட இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம இருக்கிறோமா? தேவனோட இலைப்பாறுதலுக்குள்ள யார் இருந்ததுன்னு சொல்லும்போது கிறிஸ்து இயேசு இருந்தார். அதனாலதான் அவர் எந்த ஒரு நிலைமையிலும் அவர் என்ன பண்ணலனாக்கா சோர்வடையில பயப்படலைன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் தேவனுடைய சமாதானத்துல அவர் இருந்தார். அந்த சமாதானத்தை அவர் என்ன பண்றாருனாக்கா அவரோட அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறார். இதோ என்னுடைய சமாதானம்னு சொல்லிட்டு அன்புக்குரிய சகோதர. ஏன் சொல்லும்போது அவங்களும் அந்த சமாதானத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை தேவனுடைய சமாதானத்துக்குள்ள நம்ம இருந்தோம், அவருடைய இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம இருந்தோம், கிறிஸ்துவோட இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம அவரோட இந்த சமாதானத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க, தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் எபிரியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல் தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்போ தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயம் செய்யணும். தேவன் வந்து அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஓய்ந்து இருந்தார்னா எப்படி அப்படின்னு சொல்லும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரர் அவர் என்ன செஞ்சுட்டு ஓய்ந்து இருக்கிறத என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த கிரியேட்டிவ் விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பார்க்கணும் அவர் ஓய்ந்து தேவன் எதனா டயர்டா வராரா இல்லைங்களா, அவருக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு அப்படி எதுவுமே இல்லைங்களே. அப்போ தேவனுக்குள்ள எதனா பயம் எதனா அங்கலாய்ப்பு எதனா இருக்குதா, உங்களை மைண்ட் வந்து பீஸா வச்சுக்கணும்னு எதுவுமே இல்லை. அப்போ அவருக்கு இருந்த ஒரு ஓய்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாட் ஹி கிரியேட்டட் ஹி இஸ் ஆன் வாட்ச்.
அவர் என்னத்த படைத்தாரோ அதை வாட்ச் பண்றது தான் அவரோட ஓய்வு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே படிக்கப்பட்டது, அந்த படிப்பெல்லாம் உயிர் பெற்று வந்தது இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் படிச்சாரு, பிதாவகை தேவன்கிட்ட கொண்டு வந்தாரு, பிதாவகை தேவன் எல்லாருக்கும் உயிர் கொடுத்தாரு இல்லைங்களா? எல்லாத்துக்கும் உயிர் கிடைச்சது, இது நல்லது என்று கண்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமத்தில். இப்ப இதெல்லாம் உயிர் பெற்று வந்த பிறகு இதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்பட்டு நடக்குதா அப்படின்னு அவர் வாட்ச்ஃபுல்லா இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவரு ஓய்வுல இருக்கிறது பார்க்குறோம். அவர் எப்படி இருக்கிறாருனாக்கா, அவரு ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். வாட்ச்ஃபுல்னாக்கா எப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம அது வாசிக்கிறோம். ஐசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ இதுல பாக்குறோம், யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார்? எல்லாம் சிருஷ்டிப்பு இருந்தாலும் யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அவரோட வசனத்துக்கு நடுங்குகிறவள அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருனாக்கா, அவர் வாட்ச்ஃபுல்லா அவர் இருக்கிறது பாக்குறாரு. இதுதான் அவர் செய்துட்டு இருக்கிற அவரோட ஓய்வு. அப்ப அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு பிதாவாகிய தேவனோட ஓய்வுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உண்மை அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம எது ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம என்ன வாசிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, தேவனோட ஓய்வுல இருக்கிறோம். அவன் என்ன பண்ணுவானாக்கா, அவர் எப்படி ஓய்ந்திருந்தாரோ அதே போல அவன் வேலையெல்லாம் முடித்து அவர் எப்படி இருக்குவாருனாக்கா ஓய்ந்து இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சுய விருப்பமான நம்ம சுயத்துக்கு ஏற்ப அந்த வேலைகள் நம்ம செய்யாம தேவனுக்கு ஏற்ப வேலைகளும் அவருக்கு சார்ந்த ஒரு சிந்தையில நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, பிதாவாகிய தேவனோட அந்த ஓய்வுல நம்ம இருக்கிறோம். எப்போ நம்ம ஒரு கான்செக்ரேட்டட் ஆயிக்கூடோ அதிகம் நம்ம வந்து நம்ம சுய விருப்பத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ, நம்ம எதை உணரலைனாக்கா தேவனுடைய அந்த இலைப்பாறுதல், அந்த கிறிஸ்துவோடைய சமாதானத்தை நம்ம உணரலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு தேவனுடைய சமாதானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய இந்த இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம இருக்கும்போது, இந்த இலைப்பாறுதலுக்குள்ள தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம சாபத் டே அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது இல்லைங்களா? ஆனா ஒருத்தர் மட்டும் வேலை செய்யலாம். யார் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆசாரியர்கள் மட்டும் தான் வேலை செய்ய முடியும். அப்ப ஆசாரியர்கள் மட்டும் தான் வேலை செய்யணும். அப்ப அப்படி சொல்லும்போது, இந்த 7000 வருஷம் இல்லைங்களா, தேவனுடைய இலைப்பாறுதல் இல்லைங்களா, இந்த இலைப்பாறுதலுக்குள்ள யார் நம்மளை தேவன் வழி நடத்த முடியுமான்னு இல்ல, அவர் எப்படி இருக்கிறான்னா இலைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறார். அப்ப யார் நம்மளை வழி நடத்திட்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து வழி நடத்திட்டு இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா, நம்ம எல்லாரும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்பட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வழி நடத்திட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும்போது, இலைப்பாறுதலுக்குள்ள போக போறார். எப்படின்னு பார்க்கும்போது, அந்த 7000 வருஷம் இல்லைங்களா? அப்ப 7வது 1000 வருஷத்துல அவரு இலைப்பாறுதலுக்குள்ள போகும்போது, இப்ப இயேசு கிறிஸ்து செய்ய முடியுமா? இல்ல. அப்போ எப்படி பிதாவாகிய தேவன் வந்து உயிர் கொடுத்து, இப்ப உயிர் கொடுத்த எல்லா பொருட்களையும் எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துல அவருக்கு கீழ்ப்பட்டு நடக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கு ஒருத்தர் நியமித்தார். யாருன்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து. அதே போல இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஓய்ந்து இருக்கும்போது அவர் என்ன பண்றாருனாக்கா, அவர் உயிர் கொடுக்கிறார். யாருக்கு உயிர் கொடுக்கிறாருனாக்கா, சபைக்கு உயிர் கொடுக்கிறார். சபை என்ன பண்ணுதுன்னு சொல்லும்போது, உலகத்துக்கு உயிர் கொடுக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்து அவர் ஓய்ந்து இருக்கும்போது 7வது 1000 வருஷத்துல அவர் என்ன செய்யறாருனாக்கா, இந்த உலகம் கீழ்ப்பட்டு நடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாருனாக்கா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறார். அப்போ உலகம் ஒப்புரவாக்குறதுக்கு அவர் அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கு யாரை நியமிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, சபையை நியமிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இதுதான் அந்த உலக ஜனமே அங்க 7வது 1000 வருஷத்துல எதை உணர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, பிதாவாகிய தேவனுடைய அவருடைய எதுனாக்கா அந்த இலைப்பாறுதலுக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அன்புக்குரிய சகோதரர், இப்பவே நம்மளுக்கு என்ன இருக்குதுனாக்கா, அந்த இலைப்பாறுதலை உணர்த்துக்கு, அந்த இலைப்பாறுதலுக்குள்ள வர்றதுக்கு அவர் என்ன இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா, அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய சமாதானத்தினால தான் இன்னைக்கு நம்ம பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாயிருக்கிறோம். ஒப்புரவாயிட்டு அவரால வழி நடத்தப்பட்டு நம்ம இன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய அந்த இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய அவசியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனாலதான் நம்மளுக்கு எப்படி ஒரு வார்த்தையா நம்மளுக்கு எபிரியர்ல நம்மளுக்கு உணர்த்தப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, எபிரியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமைனாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம்.
பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல அந்த இலைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுங்களா, ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வரணும். அப்ப எந்த அந்த இலைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் கிறிஸ்துவுடைய சமாதானம். அந்த சமாதானம் எதுன்னு சொல்லும்போது தேவனுடைய இலைப்பாறுதல். அப்ப அப்படி சொல்லும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாயிட்டோம். ஆனா அந்த ஷாலோம் நம்மளுக்கு இன்னும் வரல. ஷாலோம்னு பார்க்கும்போது முழுமை, இன்னும் நம்ம முழுமை அடையல. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இலைப்பாறுதலுக்குள்ள போக வேண்டியது யாருன்னு சொல்லும்போது அது நாம். இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணிட்டோம், அவரை கொண்டு நம்ம பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாயிட்டோம். இன்னும் அந்த இலைப்பாறுதலுக்குள்ள போய் சேர வேண்டியது யாரோட கடமை அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மளோட கடமை. இது நம்ம யாரு சொன்னது நம்ம கேட்டா மாத்திரம் இலைப்பாறுதலுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது அங்க மோசே சொல்றது கேட்கணும், அங்க யோசுவா சொல்றது கேட்கணும். அவங்க மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்னா கானான் தேசத்துக்குள்ள போக முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றது நம்ம கேட்டா மாத்திரமே நம்ம பிதாவாகிய தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ள போக முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இலைப்பாறுதல், பிதாவாகிய தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ள நம்மளை வழி நடத்தி வருது யாருன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் டைரக்ட் ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது மார்க் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் மனுஷன் குமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அப்போ மனுஷகுமாரன் எப்படி இருக்கிறார்னாக்கா ஓய்வு நாளுக்கு ஆண்டவரா இருக்கிறார். இது 7ஆம் நாளை பத்தி பேசிட்டு இல்லை இல்லைங்களா, வாரத்துல வர அந்த ஓய்வு நாள். எந்த ஓய்வு நாளுக்கு இவர் ஆண்டவரா இருக்கிறாருன்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவனோட ஓய்வு நாளுக்கு ஆண்டவரா இருக்கிறார். அப்ப அப்படின்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவனோட ஓய்வு நாள் எதுன்னு சொல்லும்போது இந்த 7000 வருஷம். இந்த 7000 வருஷமா பிதாவாகிய தேவனோட ஓய்வு நாள்ல யார் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து. அவரு தான் என்ன பண்றாருனாக்கா இங்க அவர் வழி நடத்திட்டு வர்றார். அப்ப அப்படி இருக்கும்போது முதலாவது அவர் வந்தது எங்கனாக்கா அவரோட சொந்தத்துக்கிட்ட அவர் வந்தார். எதுன்னு சொல்லும்போது இஸ்ராயல் ஜனங்கள்கிட்ட அவரோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன்கிட்ட ஒப்புரவாக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும், அவருடைய இலை பாறுதலுக்குள்ள போய் சேர்க்கணும். அந்த இலை பாறுதல் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யம். அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவரு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாசிக்கிறோம் மத்திய 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க யாரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்னத்துக்கு பாரம் சுமக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாரம் சுமந்து என்ன பண்றாங்கன்னாக்கா போயிட்டு இருக்கிறாங்க. எங்க ஜர்னி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இலை பாறுதலுக்குள்ள இல்லைங்களா. இந்த இலை பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு யாருக்கு முதலாவது அந்த இன்விடேஷன் கிடைச்சிச்சுன்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லைங்களா. ஆனா அந்த பாரத்தினால இவங்க உள்ள பிரவேசிக்க முடியல. எந்த பாரம் அப்படின்னு சொல்லும்போது நியாய பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்தினால என்ன பண்ண முடியலனாக்கா அந்த இலை பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியல. இல்ல அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன ஒரு அழைப்பு கொடுக்குறானாக்கா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு என்னுடைய பாரத்தை என்னுடைய நுகத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இது எப்படி இருக்குதுனாக்கா ரொம்ப எளிமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்ப அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது வாசிங்க சிஸ்டர் இன்னொரு முறை. என் நுகம் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அது முழுசா வாசிங்க சிஸ்டர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் போதும் சிஸ்டர். அப்ப இங்க பார்க்கும்போது பாருங்க, இங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். எந்த இலைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிதாவாகிய தேவனுடைய இலைப்பாறுதல் இல்லைங்களா. அந்த பிதாவாகிய தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ள போக முடியாம இருக்கிறது யாருன்னு சொல்லும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்க. ஏன்னு சொல்லும் பொழுது அந்த அவங்களை யார் வழி நடத்திட்டு வந்துட்டுன்னு சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தினால இவங்களை அந்த இலைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போக சேர்க்க முடியல. அது எப்படி இருந்துச்சுன்னா பாரமா இருந்துச்சு. ஆனா இனி இயேசு கிறிஸ்துடைய நியாயப்பிரமாணம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப லகுவா இருக்குது இல்லைங்களா. அது என்ன பண்ண முடியும்னாக்கா இந்த தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லைங்களா. எப்படின்னு சொல்லும்போது அந்த 10 கட்டளையும் 2 கட்டளையும் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அவர் பிடிச்சு கொடுத்துட்டார். அது நம்ம வாசிக்கிறோம் மார்க் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இல்ல அது சாப்டர் கொஞ்சம் இதாயிட்டு நம்மளுக்கு அந்த வசனம் தெரியும் என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது முதலாவது அவர் என்ன சொல்றாருனாக்கா முதலாவது தேவனை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்க அன்பு செய்வார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன இருக்குதுனாக்கா முதலாவது கட்டளை. இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது
உன்னை நேசிக்கிறது நீ போல உன்னை நேசிப்பது போல நான் பிறரை நீ நேசி. இல்லைங்களா? சோ இந்த அந்த 10 கட்டளையும் என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த 2 கட்டளையா பண்ணி கொடுத்துட்டார். ஆனா அந்த 2வது கட்டளை நம்ம பார்க்கும்போது, இல்லைங்களா, அப்போ உங்க நீதி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பரிசேயர்களுடைய நீதியை விட மிகவும் உயர்ந்ததா இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்றாருன்னு சொல்லும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, கான்செக்ரேட்டடுக்கு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும்போது அவரோடு கூட உடன்படிக்கை செய்தவர்கள். அப்போ இஸ்ரேல் ஜனமே இருந்தாலும், இல்லைன்னா இஸ்ரேல் ஜனத்துக்காக அவர் இருந்தார். அப்போ அங்க இருந்தாலும் அவர் யாரோடு கூட அவரை என்ன பண்ணாரு, பந்தி செய்தார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போஸ்தலர்களோட மாத்திரமே அவர் என்ன பண்ணாருனாக்கா அந்த பந்தி செய்தார். அப்படி இருக்கும்போது அந்த அப்போஸ்தலருக்கு அவருக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லும்போது 2 விஷயம். நீ உன்னை அன்பு செய்தது போல நீ பிறரை அன்பு செய் அப்படின்னு நீ சொல்லும் பொழுது, இங்க கான்செக்ரேட்டடுக்கு அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் உன்னை அன்பு செய்தது போல நீ பிறரை அன்பு செய். அப்ப அப்படி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன அன்பு செய்து காண்பித்தாரோ அந்த மாதிரி நீ என்ன பண்ணுனாக்கா பிறருக்கு அன்பு செய்து காமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றனாக்கா அவர் சொல்றார். ஏன் அப்படின்னு சொல்லும்போது நாம என்ன பண்றதுலனாக்கா அன்பு செய்யறதுல. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்றதே சில காரியத்துல 4 பேர் என்ன தெரிஞ்சுக்கோ, 4 பேர் என்ன நினைச்சுக்குவாங்க, இந்த 4 பேரை இன்னும் நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா இந்த 4 பேரோட வருத்தம் தான். அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, அவங்க பார்க்கவும் நம்மளுக்காக இன்னும் வாழ்றதே என்ன பண்ணிட்டோம்னா சில நேரத்துல மறந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்மளே இன்னும் என்ன பண்ணலனாக்கா நம்ம அன்பு செய்யல. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர், இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்குது என்னன்னாக்கா நமக்காக இல்லை. ஏன்னா நமக்காக இன்னும் வாழவே நம்மளுக்கு தெரியல. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா அவருடைய கிறிஸ்துவை இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டார். அவருடைய சாயல்ல நம்ம மாறத்துக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அழைத்திருக்கிறார். அப்ப நமக்காக வாழாம நம்ம யாருக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பார்க்கும்போது, கிறிஸ்துவோடைய சாயல உடையவர்களாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு தேவனுடைய முன்பாக நம்ம நிற்கிறதுக்கு என்ன இல்லைனாக்கா தகுதியே இல்லை. இன்னைக்கு யார் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோடைய நீதியின் வஸ்திரத்தின் பின்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம பிரவேசிக்கிறோம். இல்லைங்களா? ஏன்னாக்கா நம்மளோட நீதி எப்படி இருக்குதுனாக்கா அழுக்கும் கந்தையும் குப்பையுமா இருக்குது. இந்த ஒரு அழுக்கும் கந்தையும் குப்பையுமா இருக்கிற நீதியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுனாக்கா அங்க இலை பாறுதலுக்குள்ள நொழியவே முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்மளுக்கு ஒரே ஒரு அடையாளம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த பரிசுத்தாவி. இந்த பரிசுத்தாவி தான் என்ன பண்ணுதுனாக்கா நம்மள இந்த சத்தியத்துல வழிநடத்தும். அந்த சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவோட சத்தியத்துல போய் கேட்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவோட சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, எங்க அப்பா கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, ஒப்புரவாகுங்க, அவருடைய இலை பாறுதலுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, பிரவேசிங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு சுவிசேஷமா நம்மளுக்கு அறிவிக்கப்படுது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ எப்போ நம்மளோட வேலையிலிருந்து நம்ம ஓய்ந்து இருக்கிறோமோ அப்பதான் நம்ம யாரோட தியானமா இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனோட விஷயத்தின் தியானமா இருக்கிறோம். அப்பதான் நம்ம கிறிஸ்துவோடைய சமாதானத்தை நம்ம உணர முடியும். பிதாவாகிய தேவனுடைய ஓய்வுல நம்ம இருக்க முடியும் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடைய சமாதானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யோவான் 15ஆம் அதிகாரம் முழுமையா அவர் என்ன பண்றாருனாக்கா ஒரு விஷயத்த அவர் தொடர்ச்சியா ஒரு 8 முறை அவர் பேசுறார். என்ன அப்படின்னு சொல்லும்போது, ரிமைன் இன் மீ, என்னுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக முறை அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொல்லும்போது என்னை அல்லாமல் உங்களால என்ன பண்ண முடியாதுனாக்கா ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம பலி செலுத்தினாலும் சரி, நம்ம எது செய்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இல்லைங்களா? மோசே இல்லாம கானானுக்குள்ள நுழைய முடியாது. யோசுவா இல்லாம கானானுக்குள்ள நுழைய முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம பிதாவாகிய தேவனுடைய அந்த சமாதானத்துல நம்ம போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்து இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் என்னுடைய வார்த்தையில நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. என்னோட வார்த்தைக்குள்ள நீங்க நிலைத்திருங்க. நான் எப்படி என்னோட தந்தையோட நான் இருக்கிறனோ, அவரோட அன்புல நான் நிலைத்து இருக்கணும், அவருடைய கட்டளைகளை நான் எப்படி பின்பற்ற நடந்தனும், அதே போல நீங்க என்னக்குள்ள நிலைத்து இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட அன்புல நீங்க இருப்பீங்க, என்னுடைய கட்டளைக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. எவ்வளோ விஷயத்துல இன்னைக்கு நம்மளுக்கு வர கேள்வி என்னன்னாக்கா, நான் கரெக்டா எக்லிஷாக்கு போறேன், மன்னா படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் செய்யறேன், ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஓகேவா இருக்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல இருக்கிறவங்க உலகத்துல இருக்கிற லைஃப் ஸ்டைல் என்ன லைஃப் ஸ்டைல் அந்த சைக்கிள்குள்ள மாட்டின்னு இருக்கிறாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல்ல கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு ருட்டீன்ல மாட்டிட்டு இருக்கிறோம். ஒரு டைம் டேபிளான ஒரு ருட்டீன்ல என்ன ஆயிட்டு இருக்கிறோம், மாட்டிட்டு இருக்கிறோம். சண்டே ஆனா எக்லிஷா, காட்டேஜ் மீட்டிங் இந்த மாதிரி. ஆனா நம்ம பர்சனலாவே தேவனுக்கிட்ட போயிட்டு அந்த ஐக்கியமா இருக்கிறது நம்ம என்ன பண்ணலனாக்கா செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்து என்னைக்குன்னா தூங்கி இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அவர் என்னைக்குன்னா நித்ரையா இருந்திருப்பாரா? இல்ல. ஆனா எப்பவுமே அவர் எப்படி இருந்தாருனாக்கா அவருடைய ஊழியத்தை செய்த பிறகு எப்பவுமே பிதாவாகி தேவனோட ஐக்கியமா தான் இருந்தது நம்ம பார்க்கிறோம்.
இல்லைங்களா? ஆனா அவருக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாகுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவர் சிலுவையில இருக்கும்போது பிதாவாகிய தேவன் அவரோட விட்டு தூரமா இருக்கிறது அவர் என்னைக்குமே இருந்ததே இல்லை, இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு விஷயம் தான். அப்ப அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அவர் பிதாவாகிய தேவனோட கூட அவர் ஐக்கியமா இருந்திருப்பார், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அந்த போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது மணவாளன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனோட எந்த அளவுக்கு ஒரு ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவ ஒரு நல் மெய்ப்பரா நம்ம சொல்றோம். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த மெய்ப்பர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு புல்லுள்ள இடத்துல நம்மளை கொண்டு போறார், ஒரு மேய்ச்சலுக்கு. அது மட்டும் இல்லாம அமர்ந்த தண்ணீராண்டை நம்மளை என்ன பண்ண போறாருனாக்கா செய்றார். இது புல்லுள்ள இடம், அந்த என்ன அமர்ந்த தண்ணி அப்படின்னு பார்க்கும்போது எதுன்னு பார்க்கும்போது அதுதான் பிதாவாகிய தேவனுடைய இலைப்பாறுதல். அதுக்குள்ள அந்த இடத்துல நம்மள என்ன பண்ணிட்டு போறாருனாக்கா கிறிஸ்து இயேசு நம்மள கொண்டு போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்தது நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு வசனம். என்ன அப்படின்னு சொல்லும்போது என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானம், இல்லைங்களா? நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? இதே கான்ட்ரவர்ஷியலா ஒரு எதிர்ப்பான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். பாருங்க இந்த விஷயம் பாருங்க எப்படி ஒரு ஆப்போசிட்டா இருக்கிறது பார்க்கிறோம். ஒண்ணு வந்து சமாதானம், இங்க வந்து நான் சமாதானம் கொண்டு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என்னத்தை கொண்டு வந்திருக்கிறேன்? பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு, இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்டயம் நம்மளுக்கு கிளீனா தெரியும். எபிரியர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இதுக்குள்ள என்ன இல்லைனாக்கா பார்ஷாலிட்டியே இல்லாது, பட்சபாதமும் இல்லாது, இல்லைங்களா? யார் இருந்தாலும் சரி அது எங்க பண்ணுமா இருதயத்தையே அது என்ன பண்ணோம்னாக்கா அது என்ன பண்ணோம்னாக்கா அது நம்மள ஸ்டடி பண்ணிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த பட்டயம் யாரு அப்படின்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவே, இல்லைங்களா? இன்னைக்கு நம்மகிட்ட பட்டயம் இருக்குதுங்களா? பாருங்க எல்லாரும் நம்ம பட்டயத்தின்னு வந்திருக்கிறோம், இல்லைங்களா? எஸ். இப்ப இந்த பட்டயம் வந்து நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்குதுங்களா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டினாமினேஷன்லயும் அந்த பட்டயம் வச்சுன்னு இருக்கிறாங்க, இல்லைங்களா? பட்டயம் இருக்கிற முக்கியம் இல்ல, எப்படின்னா கூர்மையான பட்டயம். பட்டயம் அப்படியே வச்சுன்னு இருந்தாக்கா அது என்ன ஆயிடும்னாக்கா துரும்பிடிச்சு வாருக்கு போகும்போது அது நம்ம என்ன ஆயிடும், அது நம்மளுக்கே ஒரு ஆபத்தா முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது நம்மள்ட்ட பட்டயம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா அன்புக்குரிய சகோதர சகோதரி கூர்மையான பட்டயம் அப்படின்னும் போது எப்பவுமே அது உபயோகிக்கிறவர்களா இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஒரு பேரு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வேத மாணவர்கள், வேதமாய் ஆனவர்கள், இல்லைங்களா? வேதமாய் ஆனவர்கள். யூ ஆர் த லிவிங் எபிசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்கா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, யூ ஆர் த லிவிங் எபிசல் அப்படின்னாக்கா நீங்களே நிருபமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணனாக்கா அந்த நிருபம் அப்படின்னு சொல்லும்போது இதுவரையும் எழுத்துல இருக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு புத்தகம். ஆனா அந்த ஒரு புத்தகம் என்ன பண்ணனாக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கையா அது மாறும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்மளுக்கு அந்த வெளிச்சம் வந்துடுது. எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடுதுனாக்கா அந்த வெளிச்சம் வந்துடுது. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து சமாதானத்தை கொண்டு வரேன்னு நினைச்சிருக்கிறீங்களா? இல்ல நான் பட்டயம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கணும்னு சொல்லும்போது தினந்தோறும் நம்ம அதை என்ன பண்றோம் பழுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ன பண்றோம் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறோம் கிறிஸ்தியஸுக்குள்ள. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது பிரிவினைகளை உண்டாக்குது. எப்படி பிரிவினைகள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம வீட்டுல ஏத்துக்கிறாங்களா, இன்னைக்கு சொசைட்டில நம்மள ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. இன்னைக்கு இந்த வேதத்துக்கே யார் எதிர்ப்பா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மத்த மதத்துக்காரங்கள் இல்ல, கிறிஸ்துவங்களே எப்படி இருக்கிறாங்கனாக்கா வேதத்துக்கு எப்படி இருக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பைபிள் அப்படின்னு சொல்லும்போது நீ பைபிள் எடுக்கும் போது என்ன பண்ணிடுறாங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டைட்டில், நீ வந்து ப்ராட்டஸ்டன்ட், நீ வந்து இந்த டினாமினேஷன் இப்படி கொடுத்துறாங்க. ஆனா முக்கியமா இந்த வேதம் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணலனாக்கா தெரியல. ஏன்னா அவரு தான் வார்த்தை, இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன வருதுனாக்கா வேதம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுதுனாக்கா அங்க யாரும் என்ன பண்றாங்க, நம்மள விட்டு தூரமா போயிடுறாங்க. அங்க என்ன பண்றாங்க, உலகம் நம்மளை பகைக்குது. ஏன் உலகம் நம்மளை பகைக்குது அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நம்மளை அன்பு செய்ததுனால உலகம் நம்மளை பகைக்குது. ஒருவேளை நம்ம உலகத்தோட சேர்ந்து நம்ம இருந்தோம்னாக்கா, இல்லைங்களா, பீஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சமாதானத்தை தெரிவிச்சுட்டு இருந்தாக்கா உலகத்தோட நம்ம இருக்கிறோம். அப்போ உலகத்தோட இருக்கும்போது யாருக்கு பகைவர்களா நம்ம இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு பகைவர்களா நம்ம இருக்குவோம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ உலகத்துல நல்லது இருந்தாலும் சரி, அது கெட்டது இருந்தாலும் சரி, அது நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம உலகத்துல இருந்து என்ன பண்ணிருக்கிறோம்னாக்கா
பிரித்து எடுத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுடைய சமாதானத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாகி இருக்கிறோம். இப்போ அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க இன்னைக்கு கிறிஸ்துவோடைய என்னன்னாக்கா அவர்கிட்ட நம்ம தஞ்சம் புகுந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிற வேண்டியது அவசியமா இருக்குது. ஆகையினால யாக்கோபுல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது ஜேம்ஸ் 4th chapter 8th verse. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இப்போ இங்க பார்க்கும்போது கம் நியர் டு காட் அண்ட் காட் வில் கம் நியர் டு அப்படின்னு சொல்லி தேவனோட நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அவர்கிட்ட கிட்டி சேர வேண்டியது அவசியமா இருக்குது. அன்புக்குரிய சகோதரர், அப்போ அவரோட கிட்டி நம்ம சேரணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமா நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளோட சிந்தை, நம்மளோட இதயம், இந்த ரெண்டு விஷயம் வந்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம மாத்திக்கணும். என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சிந்தை வந்து கிறிஸ்து இயேசுடைய சிந்தையா இருக்கணும். அந்த சிந்தைக்கு ஏற்ப நம்ம வாழ்றதுக்கு நம்ம இதயம் என்ன பண்ணணும்னாக்கா எப்போதுமே அது உணர்வு உள்ளதா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதனால தான் என்ன நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாசிக்கிற மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்னும் சமயம் வாய்த்து எப்படி என்று உங்கள் பொக்கிஷங்களை எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ உங்களோட பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க உங்களோட இதயம் இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது உங்களோட பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைங்கன்னு சொல்றாங்கன்னாக்கா பரலோகத்துல. அப்போ பரலோகத்துல சேர்த்து வைக்கும் போது நம்ம இதயம் எங்க இருக்குங்களா? அந்த பரலோகத்தை சார்ந்துதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளோட பொக்கிஷம் வந்து பரலோகத்தில் இல்லாததுனால நம்மளோட சிந்தெல்லாம் எங்க இருக்குதுனாக்கா பரலோகத்தில் இல்ல, வேற எங்கெங்கேயும் பாய்ந்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆகையினால அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவை பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியில் பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ பூமி உள்ளவைகள் அல்ல, எதை நாடணும் அப்படின்னு சொல்லும்போது மேலானவைகளை நாடணும் சொல்லிக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது முக்கியமா நம்ம காத்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இதயம், இன்னொன்று நம்மளுடைய சிந்தை. இந்த ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம காத்து கொள்ளும் போது நம்ம எதை செவி கொடுத்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்ம செவி குறித்து நம்ம கேட்க முடியும். அன்புக்குரிய சகோதரர், அப்படி இருக்கும்போது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ நம்மளுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பாருங்க, வெறும் சமாதானம் இல்ல, தேவனுடைய சமாதானம். இது யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதயத்தையும் சரி நம்மளோட சிந்தையும் சரி என்ன பண்ணலாம்க்கா காத்துக்கொள்ளும். ஒரு ப்ரொடெக்ஷன். யாருக்கு இல்ல அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றது நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றதான் நம்ம கேட்கிறோம். ஆனா ஒரு விஷயத்த அவர் அதிகமா அவர் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலனாக்கா செய்யல, ஆனா அது வேற ஒருத்தர் செய்யறான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம். லூக் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டில் சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். அப்போ நம்ம எந்த ஒரு வீட்டுக்கு போனா முதலாவது என்ன சொல்றாருனாக்கா சமாதானத்தை சொல்லுங்க. எப்படின்னாக்கா இந்த உலகத்துல சொல்றாங்க தரும் அந்த சமாதானம். இப்ப சமாதானத்துக்கு உண்டான அறிவு நமக்கு கிடைச்சிச்சு. சமாதானம் என்னன்னாக்கா 2 கால், இன்விடேஷன் ஃபார் கால். என்ன அப்படின்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாகிறதும் அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுமாக ஒரு சுவிசேஷம். அது யாருன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் நம்ம பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாக்கி அந்த இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால அந்த சமாதானத்துக்குள்ள நீங்க வாங்க. அதுதான் the peace of Christ be with you. இயேசு கிறிஸ்துவோட சமாதானம் உங்களோட இருப்பதாக. எல்லா பவுலோட நிருபங்களை பார்க்கும்போது, அநேக நிருபங்களை பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க, கிருபையும் சமாதானமும், கிருபையும் சமாதானமும். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம சொன்ன ஒரு விஷயம்னா எந்த சகோதர சகோதரிகளை பார்த்தா என்ன சொல்லுங்க,
கிறிஸ்துவின் சமாதானம். அவங்களுக்கு நினைவூட்டுறோம் அந்த சமாதானத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம சொல்றது என்ன அப்படின்னு சொல்லும்போது, பல விஷயமான ஒரு காரியங்களை நம்ம என்ன பண்றோம், ஒரு டைம்ல நம்ம அவங்களுக்கு கிரீட்டிங்ஸ் கொடுக்கறது நம்ம பார்க்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயத்த யார் ஃபாலோ பண்றாங்க தெரியுங்களா? இன்னைக்கு முஸ்லிம்ஸ் ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா? அவங்க இன்னைக்கு சொல்றாங்க ஷலோம் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சலாம் வாலைக்கும், பீஸ் பி வித் யூ, வாலைக்கும் சலாம் அண்ட் ஆல்சோ பி வித் யூ, அந்த மாதிரி இல்லை. அது எப்படி சொல்றாங்க? அரவணைத்து அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த வார்த்தையை மட்டும் நம்ம என்ன பண்றது இல்லைனாக்கா சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை? ஏன் அப்படின்னு சொல்லும்போது அது நம்மகிட்ட இல்லை. அது நம்மகிட்ட இல்லாததுனால அது நம்ம சொல்றது இல்லை. அப்போ அது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா சொல்லுவோம், தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம இன்னும் அந்த இன்பத்தை உணர்வை இல்லாதவன் வையகத்துக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? அப்ப அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவோடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? ஒரு சிம்பாலிக்கா கூட ஒரு கேத்தலிக், ஒரு ரோமன் கேத்தலிக் நீங்க பார்க்கும்போது அவங்களும் சமாதானத்தை தெரிவிக்கிறாங்க. எப்படின்னு சொல்லும்போது ஒரு அடையாளமா இப்படியோ அப்படியும் தெரிவித்துக் கொள்றாங்க. ஆனா அது கூட நம்ம செய்யாம இருந்தாக்கா எப்படிங்க இல்லைங்களா? ஆனா சமாதானத்தை தெரிவித்துக்கிறாங்க. ஆனா அது சமாதானம்னா என்னன்னு அவங்க என்ன பண்றாங்க, செய்யறாங்க. இன்னைக்கு சமாதானத்தை உணர்ந்தவர்கள் நம்ம ஏன் அந்த சமாதானத்தை அறிவிக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவோடைய சமாதானம். ஓகே, அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த கிறிஸ்துவோடைய சமாதானம் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணுதுனாக்கா, அந்த நம்மளுடைய இதயத்தையும் நம்மளுடைய சிந்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அது காத்துக்கொள்ளுது அப்படின்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர் வந்து வந்து என்ன பண்றாருனாக்கா அப்போஸ்தலர்களை சந்திக்கும் பொழுது இந்த விஷயத்த அவர் என்ன பண்றாருனாக்கா 2 முறை அவர் சொல்றாரு, சமாதானம் சமாதானம். ஏன்னு சொல்லும்போது அந்த சமாதானம் சொல்லும்போது என்னன்னாக்கா, நீங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வாங்க, அந்த இலைப்பாறுதலுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்கள கூப்பிடுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த இலைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறதுனால. நம்ம வாசிக்கிற யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜான் 20th chapter 19 and 21. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்கள் பயந்ததினால கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போலும் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். 2 முறை அவர் என்ன பண்றாருனாக்கா அவரு சமாதானத்தை அறிவிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை என்ன சொல்ற, பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினது போல. எனக்கு என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள. அப்ப அப்படி இருக்கும்போது நானும் என்ன பண்றேனாக்கா உங்களை அனுப்புறேன். ஏன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சமாதானத்தை பகிர்ந்துக்க. அப்ப அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் யாருடைய சமாதானம் சொல்லும்போது பிதாவாகிய தேவனுடைய சமாதானம். இப்போ நம்ம வந்து அந்த இயேசு கிறிஸ்துடைய சமாதானத்தை நம்ம பகிர்ந்துக்கும் பொழுது நம்ம யாரோட சமாதானத்தையும் நம்ம தெரிவிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனிடத்தே சமாதானம். அப்படி அதனால தான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்தையும் அறிவே நித்திய ஜீவன். இந்த ஒரு 2 விஷயம் தான் நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள நம்மை கொண்டு போய் சேர்க்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம ஒருவேளை இந்த சமாதானத்துக்குள்ள நம்ம இருந்து இந்த சமாதானத்தை நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம அறிவிக்கிறோமோ நம்ம எப்படி இருப்போம் தெரியுங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்போ சமாதானம் செய்யறவங்க எல்லாம் யாருங்களா? பாக்கியவான்களா. ஏன் அவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறாங்க. அப்ப தேவனோட புத்திரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சமாதானம் செய்வாங்க. எப்படி? இந்த உலகத்துல செய்யற சமாதானம் இல்ல, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை உணர்ந்தவர்களா அந்த சமாதான சுவிசேஷத்தை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை அறிவிக்கிறவங்களா இருப்பாங்க. எப்படி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தேவனோட இலைப்பாறுதல் இருக்குது. அந்த இலைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதுக்கு இன்னைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா நம்மள கூப்பிட்டு இருக்கிறார். அதனால அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒப்புரவாகணும். அந்த ஒப்புரவாகிறது நம்மளால முடியாது, ஒருத்தரால தான் முடியும். அது யாருன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து. அவரோட சமாதானத்தில் நம்ம வருத்து மூலியமா பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாகி பிதாவாகிய தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுதான் நமக்கு உண்டான அந்த அறிவான அந்த சமாதானம். உலகத்தின் சமாதானம் இல்ல, இது கிறிஸ்துவின் சமாதானம் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக முறை நம்ம பார்க்கிறோம், ப்ரே ஃபார் திஸ் பீஸ் ஆஃப் இஸ்ரேல்.
இஸ்ரேலுக்காக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஜெபம் பண்ணோம், அவங்களுக்கு சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணாக்கா உங்களுக்கு சமாதானம் வந்துருமா அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் வராது. ஏன் அப்படி வராது அப்படின்னு சொல்லும்போது வசனமே இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு என்னன்னாக்கா அவங்களுக்கு சமாதானம் வராது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சமாதானத்தினால அவங்களுக்கு அந்த அந்த சமாதானம் அவங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா அந்த சமாதானத்தை நம்மளே புரிஞ்சுக்கல, அந்த சமாதானம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லும் பொழுது அது கண்டிப்பா கிடைக்காது. அப்ப அப்படி சொல்லும்போது இன்னைக்கு கிறிஸ்துவோடைய சமாதானம் என்னன்னு சொல்லும்போது முதலாவது பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாகுதல், இன்னொன்னு அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வர வேண்டியது. இன்னைக்கு இஸ்ராயல் ஜனங்களுக்கு அந்த சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது இன்னைக்கு பார்க்குறோம் இஸ்ரேல்ல நடக்கிற போர் எல்லாம் பார்த்துட்டு அங்க சமாதானம் வரணும், இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இல்ல, ஏன்னா இஸ்ரேல் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அது என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாசிக்கிறோம் யோவான் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். அப்ப என்னை பகைக்கிறவன் பிதாவையும் பகைக்கிறான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ மெசையான்னு ஏத்துக்காதவங்க யாரையும் ஏத்துக்கல, பிதாவாகிய தேவனையும் ஏத்துக்கல. அப்ப எங்க அங்க சமாதானம் வரும்? அப்போ இவங்களுக்கு நம்ம ஜபிக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கிறிஸ்துவோடைய சமாதானத்துக்குள்ள வரணும் அப்படின்றது நம்ம யோசிக்கணும். அப்பதான் மெசையா அவங்களுக்காக இருந்து அங்க போராட முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க எப்போ மெசையாவை அவங்க ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பிதாவாகிய தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்படி இருக்கும் பொழுது இவங்க பிதாவாகிய தேவனுடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வரணும்னா முக்கிய காரணம் இவங்களுக்கு என்னன்னாக்கா இயேசு கிறிஸ்துவை இவங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னும் எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்லாம் அங்க என்ன ஆகுதுனாக்கா நிறைவேற வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்த்து இந்த நியூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணும்னு நம்மள சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நீங்க பார்த்து என்ன பண்ணிடாதீங்க, பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்னா படுகுக்குள்ள இருக்கிறோம். ஆனா நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எப்படி நிதிரை, அவர் நிதிரை தூங்கிட்டு இருக்கிறாரு இல்ல, அவர் பாருங்க எந்த சூழ்நிலையிலும் அவர் நிதிரை அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எந்த சூழ்நிலையிலும் ஒரு பிதாவாகிய தேவனோட இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறார். பிதாவாகிய தேவனோட இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறார். பிதாவாகிய தேவனோட ஐக்கியமா அவர் இருக்கிறதுனால அவர் எதை கண்டு அஞ்ச மாட்டார். அதே போல நம்ம இருக்கிறதுக்கு என்ன பண்றாருனாக்கா சொல்றார் நீங்களும் படுகுக்குள்ள இருக்கிறீங்க. எந்த படுகு? உடன்படிக்கை, த கவர்னன்ட் ஆஃப் பீஸ். அப்போ இந்த படுகுக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனா இந்த உபத்திரவம் என்ன பண்ண முடியாது, நம்மள எதுவுமே செய்ய முடியாது. எப்போ அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவோடைய சமாதானத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு ஜெபம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முக்கியமா நம்மளுக்கு ஏற்படுற அந்த சிந்தை, நம்மளுக்கு ஏற்படுற அந்த இதயம், இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம என்ன பண்றோம்னாக்கா சில நேரத்துல நம்ம விசுவாசம் தடமாட்டத்துக்குள்ள நம்ம போயிடுதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த விசுவாசத்தோட தடமாட்டம் தான் யாருக்கு வந்துச்சுன்னு பார்க்கும்போது அங்க யோவான் ஸ்நானகருக்கு அவருக்கு வந்தது பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி இன்னைக்கு நமக்கு கூட என்ன ஆயிடுதுனாக்கா சில இந்த விசுவாச தடமாட்டம் வருதுனால நம்ம தேவனுக்கிட்ட இந்த ஜெபத்தை எப்பவுமே வைக்கணும். எது பார்க்கும் பொழுது சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்போ சுத்த இதயம் அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாங்க சொல்லுங்க. நிலைவரம் ஆவி, ரைட் ஸ்பிரிட், கிளீன் ஹார்ட் அண்ட் ரைட் ஸ்பிரிட். அப்படின்னாக்கா இதயம் மற்றும் நம்மளோட சிந்தையை என்ன பண்ணனாக்கா கிறிஸ்துக்குள்ள காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வது உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீணா 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்திருவாராக. கர்த்தர் உங்களை கூட இருப்பார். உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானம் நம்மளுக்கு தேவை அப்படின்னாக்கா யார்கிட்ட அந்த சமாதானம் இருக்குது? சமாதான கர்த்தர். சமாதான கர்த்தர் அவர் எந்த சமாதானத்தை உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சமாதானத்தின் தேவன், த காட் ஆஃப் பீஸ்.
இல்லைங்களா? பிதாவாகிய தேவனை காட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்துவ லார்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ அந்த சமாதானத்துக்குள்ள வர வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது ஷாத்ராக், மெஷாக், அபேத்நேகோ இவங்க வந்து அந்த என்ன ஆயிட்டாங்கன்னாக்கா அந்த அக்னியில அவங்க போடப்பட்டாங்க. இந்த ஃபயரி ஃபர்னஸ் அதுக்குள்ள அவங்க இருக்கும் பொழுதுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன வரலனாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஆனா யாரு ரொம்ப டென்ஷனா இருந்ததுன்னு பார்க்கும்போது ராஜா அந்த நெபுக்கத்நேசர் அவரு என்ன ஆயிட்டாருனாக்கா ரொம்ப டென்ஷன். அந்த டென்ஷன் யாருக்கு இல்லைனாக்கா தேவனோட பிள்ளைகளுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நெருப்புக்குள்ள இருந்தாலும் அவங்க எதுக்குள்ள இருக்கிறாங்கனாக்கா அவங்க தேவனோட இலைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறாங்க. அதே போல பார்க்கும்போது தானியல் இல்லைங்களா, ரொம்ப பசியா இருக்கும்போது இருக்கிற அந்த இந்த சிங்க குகையில இல்லைங்களா, சிங்கம் எதுவுமே செய்யல இல்லைங்களா, அங்க தானியல் வந்து எப்படி இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறார். ஆனா யார் ரொம்ப டென்ஷனா தூக்கம் இல்லாம இருக்கிறாரு, அங்க டைரஸ் ராஜா எப்படி இருக்கிறாருனாக்கா தூக்கம் இல்லாம ரொம்ப டென்ஷனா இருக்கிறார் இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போது இதுதான் நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா அங்க இயேசு கிறிஸ்து சொல்லுது உங்களுடைய இதயம் கலங்காமலும் பயமடியாமலும் என்ன பண்ணணும்னாக்கா இருக்கணும். அப்போ அது யாரால மட்டும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து இயேசுடைய சமாதானத்தை உணர்ந்தவங்க மாத்திரமே. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிறிஸ்து இயேசு வந்து அவரோட ரத்தத்து மூலியமாக நம்மளுக்கு இந்த ஒரு அழைப்பு கொடுத்து பிதாவாகி தேவனோட கூட ஒப்புரவாக செய்துட்டார். இன்னும் ஒப்புரவாக செய்துட்டு நம்ம எங்க பிரவேசிச்சு நம்ம நடந்து புது சிருஷ்டின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்போ புது சிருஷ்டியா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது புது சிருஷ்டியா நம்ம இல்ல. புது சிருஷ்டி ஆகிறதுக்காக தான் நம்மள என்ன பண்ணிக்கிறாருன்னா தேவன் நம்மள அழைக்கிறார். எப்ப நம்ம புது சிருஷ்டி ஆயிட்டோமோ அப்பதான் அந்த சமாதானம் நம்மளுக்குள்ள வரும். அதுதான் நம்ம ஷாலோம்னு பார்க்கறோம். நம்ம எப்படின்னாக்கா ஹோல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த புது சிருஷ்டி அந்த முழுமை அடையறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது எப்போ நம்ம முழுமை அடையும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ தேவன் கிறிஸ்து இயேசு கடைசியா நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியன்ஸ் 3rd chapter 15th verse. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அப்போ தேவனுடைய சமாதானம் எதை ஆழக்கடுவது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய இதயத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போ இதயத்துல என்ன பண்ணணும்னாக்கா தேவனுக்கு அந்த இடம் கொடுக்கணும். தேவனுக்கு இடம் கொடுக்கணும் எப்படின்னாக்கா தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா உணர வேண்டும், அவரை ஃபீல் பண்ணணும், அவரோடு கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த சமாதானம்னு சொல்லும் போது அது ஒரு கனியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஒரு குணலட்சணமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆகையினால நாமும் இன்னைக்கு இந்த ஒரு பெரிய ஒரு அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த அழைப்பு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா தேவனுடைய அந்த இலைப்பாறுதலுக்குள்ள அலையிறதுக்கு நம்ம பிரவேசிக்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்றாருனாக்கா ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக பிதாவாகிய தேவனோட யாருன்னு சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம், அவரோட திட்டம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம், அவரோடு கூட நம்ம ஒப்புரவாயிருக்கிறோம். இன்னொன்னு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா அவருடைய இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. எப்போ அவரோடு கூட ஒப்புரவாக ஆகி இருக்கிற நாம் அவருடைய இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோமோ, அவருடைய இலைப்பாறுதலை நம்ம உணர்ந்திருக்கிறோமோ, அப்பவே நம்ம கிளீனா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கிறிஸ்துவோடைய சமாதானத்தில் நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, மே காட் பிளஸ் திஸ் சப்ஜெக்ட். தேங்க்யூ.